पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 18வது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மோட்சத்துக்கு சாதனம் பார்த்தீங்கன்னா சந்நியாசம். அதுதான் நம்ம இந்த அத்தியாயத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சந்நியாசம் அப்படின்றதுக்கு அர்த்தம் தியாகம். அந்த தியாகத்தை பார்த்தீங்க அப்படின்னா சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். அந்த தியாகம் பார்த்தீங்கன்னா 3 விதங்களில் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. இந்த தியாகம் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிபிள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பாசிபிள் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கார். என்ன பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா காமிய கர்மங்களை பார்த்தீங்கன்னா முதல்ல தியாகம் பண்ணணும். இது சந்நியாசம்னா காமிய கர்மங்களை தியாகம் பண்ணணும். ஒரு முமுட்சுவா இருக்கிறவன் காமிய கர்மங்களை பார்த்தீங்கன்னா மோக்ஷார்த்தி ந பிரவர்த்தேத தத்திர காமிய நிஷித்தையோகோ. காமிய கர்மங்கள்ல மோக்ஷார்த்தி ஈடுபடக்கூடாது. ஏன்? ஜென்மத்தை கொடுத்தோம். நம்ம கேட்கறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பகவான் ததாஸ்து ததாஸ்துன்னு ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். யாருக்கெல்லாம் ஜென்மம் வேணாமோ அவங்க தான் மோக்ஷார்த்தின்னு பேர். அப்போ அவங்க என்ன பண்ணணும்? எந்த சங்கல்பங்களையும் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காமிய கர்மங்களை தியாகம் பண்ணணும். கூடவே பார்த்தீங்கன்னா அடுத்தது சொல்லுது, அடுத்த பட்சம் சர்வ கர்ம பல தியாக. அதுதான் தியாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? 2வது ஆப்ஷனையும் அடாப்ட் பண்ணணும். நல்லா எல்லா கர்மங்களையும் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார பகவானே எனக்கு நீதான் வேணும், ஆத்ம காமம்னு பேர், அதுக்கு பேர் நீதான் வேணும், எனக்கு வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உனக்கு சேவகனாக இருக்கேன், உனக்கான டியூட்டியை நான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணுறது. சர்வ கர்மத்தையும் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்னு எல்லா கர்மங்களையும் டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இது 2வது பட்சத்தையும் அடாப்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 3வது பட்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யஜ்ஞம் தானம் தபஸ். இந்த 3 கர்மங்களுடைய இதையும் பார்த்தீங்கன்னா கர்மத்தை செய்யணும். ஆனால் கர்மத்தை பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா நித்திய கர்மமாக யஜ்ஞம் தானம் தபஸ் நித்தியமாக வச்சுக்கணும். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா யாரும் எஸ்கேப் ஆகாதீங்க. கிரகஸ்தனாக இருக்கேன், நான் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சேஃப் ஜோன்லேருந்து என்ன பண்ணுங்க, வெளியில் வாங்க. ஒரு சன்னியாசியால் பார்த்தீங்கன்னா ஒரு பரதேசியால்
பண்ண முடியும் அப்படின்னா அப்போ மற்றவங்களாலையும் நல்லா பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல யஜ்யதான தபஸை வந்து பார்த்தீங்கன்னா நித்திய கர்மமாக வச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணிட்டு பண்ணணும். இதையும் நம்ம பண்ணுறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பரிபக்குவம் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், மனசு சமநிலைக்கு வந்து வர்றது, அதான் யோகம் அப்படின்னு பேர். இந்த கர்மபல தியாகத்தை நல்லா அனுஷ்டானம் பண்ணுறதுனால சித்த சுத்தி அப்படின்னு சொல்கிறது உண்டாகும். சித்த சுத்தினா என்ன, வேற எதுவும் இல்லை, மனசு வந்து பார்த்தீங்கன்னா சமத்தா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல குழந்தையா நமக்கு ட்ரபிள் கொடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா சாந்தமாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி அடங்கி இருந்துச்சு அப்படின்னா அதான் சித்த சுத்தின்னு அர்த்தம். எந்த ராகத்வேஷமும் இல்லாமல் எந்த லாப நஷ்டத்துக்கும் துள்ளி குதிக்காம துவண்டு போகாமல் இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமாக இருக்குது அப்படின்னா சித்தசுத்தியாக இருக்குன்னு அர்த்தம். இம்பல்ஸ் எதுவுமே எதையும் அடையணும் அப்படின்னு இம்பல்ஸ் எதுவுமே ரைஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா சித்தசுத்தி அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த நிலையை அடைஞ்சதுக்கு பிறகு இதை தான் சமத்துவம் யோக உச்சியத்தை அப்படின்னு முன்னாடியே நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த சமத்துவ நிலையை அடைஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணுறோம். 4வது பட்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா தோஷம் தான், அது எப்போவுமே கர்மம் தோஷம் தான், அது கர்மயோகமாக இருந்தாலும் கூட. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தத்துவ ஞானத்தை அடையிறதுக்கு இந்த சமநிலை தேவைப்படுது. தத்துவ ஞானத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த தத்துவத்தில் நிற்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தத்துவத்தை அறியறதுக்கு கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். தத்துவத்தை அறிஞ்சதுக்கு பிறகு தெரிஞ்சு போச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா கர்மம் வந்து பார்த்தீங்கன்னா தோஷம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த கர்மத்தை பரிபூர்ணமாக தியாகம் பண்ணுறது, பரிபூர்ணமாக, ஏன்னா சித்த சுத்தி கிடைச்சாச்சு. அந்த கரண சுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தோட வந்து பார்த்தீங்கன்னா பரம பிரயோஜனம், அதுதான் மேலான பிரயோஜனம். அந்த சமநிலையை அடைஞ்சதுக்கு பிறகு அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டு என்ன பண்ணுறான், நிஷ்டைக்கு ஒருத்தன் போயிடுறான். அப்போ தான் நிஷ்டை கை கூடும் உங்களுக்கு, இல்லைன்னா நிஷ்டை கை கூடாது. அப்போ அதனால 2 சாதனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 6 அத்தியாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டது. 2 சாதனம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகம், அதுக்கப்புறம் ஞானம், ஞான நிஷ்டை. அப்போ ஞான நிஷ்டைக்கு அடையணும் அப்படின்னா நிறைய பேர் ஞானத்தை அடைஞ்சவங்க இருக்காங்க, சாஸ்திர ஞானம் தெரியும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகம் பண்ணாததுனால மன சமநிலை அடையாததுனால அவங்களால வந்து நிஷ்டையை பிராப்தி பண்ணவே முடியாது. வெளியிலேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்களுடைய உள்ள உட்கார முடியாது. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா முதல் 6 அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட ஒரே 2 சாதனம் கர்மயோகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்டா, இவ்வளோதான். இதை வந்து ஆச்சாரியர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 பட்சங்களையும் எந்தெந்த காலத்தில் எடுக்கணும்னு இருக்கு. நிஷ்டைக்கு போகும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஷாவாசிய மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மந்திரம், முதல் மந்திரத்திலே சொல்லியிருக்கு. ஈஷாவாசியம் இதம் சர்வம் தேன தெக்தேன புஞ்சிதா மாகிருதக கஸ்யஸ் வித்தனம் அப்படின்னு ஒரு மந்திரம் ஈஷாவாசியத்தில். அதில் சொல்லும் போதே சொல்லுது, ஒருத்தன் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மபாவம் பண்ண ஆரம்பிக்கிறானோ, பிரம்மபாவம்னா என்ன அர்த்தம், ஈஷாவாசியம் இதம் சர்வம், இது எல்லாம் நான் பார்க்கறதெல்லாம் ஈஸ்வரன், இது ஈஸ்வரன், இது ஈஸ்வரன், இது ஈஸ்வரன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டெய்லி பூர்ணமதக மந்திரம் பண்ணுறோமே அதே தான், இது எல்லாம் பகவான் தான், இது எல்லாம் பூர்ணமாக தான் இருக்குன்னு ஒருத்தன் பாவம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவன் குறையே பார்க்க மாட்டான். குறை பார்த்தா தானே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இது குறையா இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் ஒருத்தனுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா கர்மயோகம்னு ஏதாவது ஒன்று சித்திக்கும், கர்மம் சித்திக்கும். அப்போ சர்வத்தையும் ஈஸ்வரனாக பார்க்குற ஒரு மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சிரவணம் பண்ணி மனனம் பண்ண ஆரம்பித்து மெதுவாக பிரம்மபாவம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது அவனுக்கு கர்மயோகம் சித்திக்காது, அவனால் கர்மமும் பண்ண முடியாது. அப்போ வந்து எப்போ கர்மத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்போ பிரம்மபாவம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்மயோகம் நிற்கும். இந்த ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணுற கர்மங்கள்லாம் நின்று போயிடும். அதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்டையை அடையிறதுக்கு போகிறான் அவங்களுக்கு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மத்தை தியாகம் பண்ணுறது கடைசியில் வச்சுக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூடிய கர்மம் எப்படி பண்ணா, கர்மத்தை பண்ணணும், பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா சங்கத்தை விட்டுட்டு பலன்களை விட்டுட்டு பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீதாச்சாரியரோட வந்து பார்த்தீங்கன்னா மதம், உத்தமம் மதம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லிட்டார். சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஏதானி அப்பி கருமானி, நேற்று கிளாஸ் பார்த்தோம், ஏதானி அப்பி கருமானி சங்கம் தெக்துவா கரோ பலானிச்ச கர்த்தவ்யானி இது மே பார்த்த நிச்சிதம் மதம் உத்தமம். இந்த விதமாக வந்து பார்த்தீங்கன்னா யஜ்யம் தானம் தபசுன்ற கர்மங்களை சங்கத்தை விட்டுட்டு பலனை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிட்டு இது எனக்கு டியூட்டி அப்படின்னு கர்த்தவியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய டியூட்டி அப்படின்ற எண்ணத்தோட எவன் பண்ணுறானோ இதுதான் என்னுடைய அபிப்பிராயம், இதுதான் தியாகம், இதுதான் சந்நியாசம்
அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய உத்தமமான அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாடம் ஆரம்பிக்குது. இன்னைக்கு பாடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறார், 3 விதமான தியாகத்தை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறார் ஆச்சாரியார். சொல்லும்போது சொல்கிறாரு, நம்ம சாத்விகத்தை எடுத்துக்கணும். ஆனால் இந்த உலகத்தில் நடக்கிறது எல்லா தியாகங்களும், நான் கொஞ்சம் கடுமையாக பேசினாலும் வந்து பார்த்தீங்கன்னா சாதுக்கள் மத்தியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமானது ராஜச தியாகமும் தாமச தியாகமும் தான் இருக்கு. நல்ல ஆட்கள் இருக்காங்க, அதனால தான் இந்த உலகம் நல்லா போயிட்டு இருக்கு. நல்ல சாத்விகமான சன்னியாசிகள் இருக்கிறதுனால தான் போயிட்டு இருக்கு. பின்பக்கம் இருந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கவுங்க ஜாபை நல்லா பண்றவங்க இருக்காங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் பிரதானமாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் தாமச தியாகமும் ராஜச தியாகமும் தான் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். நல்ல சன்னியாசியை பார்க்கறது அபூர்வமாக இருக்கு, ரொம்ப அபூர்வமாக இருக்கு. அதனால ஒரு மோகத்தினால தியாகம் நடந்திருக்கு, இல்லை அப்படின்னா வேற ஏதோ ப்ராப்ளத்தினால தியாகம் நடந்திருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 விதமான தியாகங்களை பற்றி பேசுறதுக்காக 7வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. இன்னைக்கு பாடம் ஆரம்பிக்குது. நியதஸ்ய து சந்நியாசஹ நியதஸ்ய து சந்நியாசஹ கர்மணோ நோபபத்யதே மோகாத் தஸ்ய பரித்யாகः தாமசः பரிகீர்த்திதः. தூ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதர வியாவிருத்தி. ஆனால்னா என்ன அர்த்தம்? போன ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார், சொல்லியிருக்கார். யஜ்யதான தபஸை வந்து பார்த்தீங்கன்னா சங்கத்தை விட்டு, பற்றுதலை விட்டு, பலன்ல ஆசையை விட்டுட்டு கண்டிப்பா இது என்னோட டியூட்டின்னு பண்ணணும், அதுதான் என்னுடைய உத்தம மதம்னு பகவான் சொல்லியிருக்கார். ஆனா யாரு கீதையை படிச்சா? படிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்னியாசத்தை எடுத்துடுறோம். வீட்டை விட்டு வரும்போதே சனி தசை போயிட்டு இருக்கு, 7.5 சனி போயிட்டு இருக்கு. அப்படின்னா 7.5 சனி நடக்கும்போது என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? முதல் 2.5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி அள்ளி கொடுக்கும். இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருந்துட்டு இருக்கும்போது ஆட்டம் போடுவான், ஆரம்பிச்சிடுவான். 7.5 சனி ஆரம்பிச்சோடனே ஒரு 2.5 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா பணம்லாம் நிறைய வரும். வந்த மாத்திரத்தில் பெரிய பெரிய பிஸ்னஸ் அது இதுன்னு நிறைய போவான். அடுத்த 2.5 வருஷத்துல என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அடி கிடைக்கும், சரியான அடி கிடைக்கும். எல்லாம் லாஸ்ன்னு ஆகும். இந்த முதல் 2.5 வருஷம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லாததுனால என்ன பண்ணுவான், ஆட்டம் போட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவான், நிறைய ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிப்பான். கொஞ்சம் அதர்மமாக பண்ண ஆரம்பித்தான் அப்படின்னா சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா தர்மவான், ரொம்ப தர்மவான். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ ஆட்டம் போட்டல உன்னை மாட்ட வைக்கிறவா அப்படின்னு அடுத்த 2.5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் லாக் பண்ணுவார். லாக் பண்ண மாத்திரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஜோசியத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். லாக் பண்ண மாத்திரத்தில் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிறதுக்கே வழி இல்லாமல் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 2வது 2.5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போயிடுவான் வீட்டை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில், ரிஷிகேஷில், ஹரித்வாரில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடி வந்த சாதுக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கே பின்பக்கம் என்ன பேக்ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2வது 2.5 வருஷம், 7.5 வருஷத்தில் அந்த 2.5 வருஷத்துக்கு மேலே 5 வருஷத்துக்குள்ளார நடக்கிற சன்னியாசம் தான் அதிகபட்சமாக இருக்கும். சனி பகவானோட அனுகிரகம். சரி, இங்கே வந்ததுக்கு அப்புறமாவது அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அனுகிரகம் கிடைச்சி அவன் தன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு, ஐயோ பகவான் நம்ம கஷ்டப்படுத்துறார், நம்ம நல்லபடிக்கு போகணும் அப்படின்னு அவன் நல்லபடியாக ஒரு ஆச்சாரியார்ட்டையோ இல்லை ஒரு நல்ல சேவையிலையோ ஈடுபட்டான் அப்படின்னா தப்பிச்சுப்பான். ஆனால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாமசமாகவே அப்படியே ஜீவனத்தை ஓட்டிடுவான். ஓட்டினதுக்கு பிறகு ஸ்பிரிச்சுவல் வேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொலிட்டிக்கல் வேஸ்ட் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பான், போஸ்டர் ஓட்டிக்கிட்டே இருப்பான். ஸ்டாலின் வாழ்க, கருணாநிதி வாழ்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜீவனை ஃபுல்லாக யூஸ்லெஸ்ஸாக போயிடுவான். இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி தசையில் வந்தவன், சனி 7.5 சனியில் வந்தவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வந்து பார்த்தீங்கன்னா உத்தாரணம் பண்ணிக்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பிரிச்சுவல் வேஸ்ட் அப்படின்னு பேர், குப்பை, வேற எதுவும் இல்லை. அவன் கல்டிவேட்டே ஆகாமல் ட்ரெஸ்ஸு மட்டும் போட்டிருப்பான். ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனக்கும் பிரயோஜனம் இல்லாமல் மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம்கே வாசின்ற மாதிரி பேருக்கு சன்னியாசியாக இருந்துகிட்டு இருப்பான். வாஸ்தவத்தில் அவனுக்கு உத்தாரணமே ஆகாது. அவனை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்ல போகுது. நியதஸ்ய து சந்நியாசக. யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியத்தம் அப்படின்றதுக்கு அர்த்தம் அவசியம் செய்ய வேண்டியது. நித்திய கர்மத்துக்கு பேர் நியத்த கர்மம் அப்படின்னு பேர். நியதஸ்ய து சந்நியாசக. யாராவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நித்திய கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசம் பண்ணுறான் அப்படின்னா
கருமனோ சந்நியாசக நித்திய நியத்தஸ்ய கருமனோ சந்நியாசக ந உபபத்தியதே, பொருந்தவே பொருந்தாது. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலையும் தன்னுடைய நித்திய கர்மங்களை தியாகம் பண்ணவே கூடாது. அந்த கர்மத்தை தியாகம் பண்றது பொருந்தவே பொருந்தாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை அந்த 7.5 சனியினால, 7.5 சனி என்ன பண்ணுன்னா மயக்கத்தை கொடுக்கும். எல்லாமே ஆஃப் பேக்கடா பார்த்தீங்கன்னா தெளிவே இல்லாம பண்ணும். சனி பகவான் பண்ற அனுகிரகம் 2 அனுகிரகம் பண்றார். ஏற்கனவே பூர்வ சம்ஸ்காரம் இருந்தான் அப்படின்னா அவனை சம்சாரத்துல போறவனை தடுத்து என்ன பண்ணும், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சன்னியாசத்தை கொடுத்து இவனை மேல கொண்டு போயிடும். அதுல சம்ஸ்காரம், பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம் ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார், நாசம் பண்ணிடுவார். முடிச்சு போச்சு அவரோட ஜீவனம், அடுத்த ஜென்மம் தான். அப்போ பார்த்தீங்கன்னா மோகத்தினால எவன் பார்த்தீங்கன்னா நியத்த கர்மம் சொல்லக்கூடிய நித்திய கர்மங்களை தியாகம் செய்கின்றானோ, மோகாத்து தஸ்ய பரித்தியாக, மோகத்தினால அந்த நித்திய கர்மங்களை நியத்த கர்மங்களை எவன் தன்னுடைய டியூட்டியை விடுறானோ, சன்னியாசி அப்படின்னு போய் மரத்தடியில உட்கார்றானோ, வேஷம் போட்டுக்கிட்டு பிச்சை எடுத்து திரியிறானோ, அவனுடைய சந்நியாசம் தாமசக பரிகீர்த்தித்தக, தாமச சந்நியாசம் என்று சொல்லப்படுகின்றது. திருவண்ணாமலையில பார்த்தீங்க அப்படின்னா கிரகஸ்தர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்காங்க. வரவங்க திருவண்ணாமலைக்கு மலை சுத்த வரவங்க பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிறாங்க, நிறைய சாஸ்திரம் படிக்கிறாங்க, நிறைய யூடியூப் இப்போ இருக்கிறதுனால நிறைய பேருக்கு நல்ல நாலேஜ் இருக்கு. யோகத்தை பற்றியும் பக்தியை பற்றியும் நல்லா பார்த்தீங்கன்னா திருமறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சொல்றவங்கெல்லாம் இருக்காங்க. நல்லா கிரிவலம் போகும்போது திருவாச்சகத்தை சொல்லிக்கிட்டு தேவார பாடல்களை சொல்லிக்கிட்டு அற்புதமாக பார்த்தீங்கன்னா கிரிவலம் பண்ணுறாங்க. ஆனால் கிரிவல பாதையில் உட்கார்ந்துருக்க சன்னியாசிகளுக்கு ஒன்றும் தெரியறது, சந்நியாசம்னா என்ன ஏது ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியறது இல்லை. ஆனால் போட்டிருக்கிற வஸ்திரம் பார்த்தீங்கன்னா காவி வஸ்திரம். அப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, போகிறவங்க வரவங்கெல்லாம் டார்ச்சர் பண்ணி இது பண்ணி அது சன்னியாசமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரிலாம் இல்லை. இங்கே திருவண்ணாமலையில் எப்படி இருக்கோ அதே தான் நார்த் இந்தியாலையும் அக்கடான்னு சொல்லுவாங்க. அக்கடா துக்கடாவா ஆகிப்போச்சு இப்போல்லாம். அக்கடா சன்னியாசத்தை எடுத்துக்கிட்டு நிறைய நாகா சன்னியாசிகள் தெரியுறாங்க. என்ன லைஃப் ஸ்டைல்னு தெரியாமல் அவங்க டியூட்டியை பண்ணியிருந்தாங்க. அப்போ என்ன, நித்தியம் காலையில் எந்திரிக்கணும், அனுஷ்டானம் பண்ணணும். இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒருத்தர் போயிருந்தாருன்னா கல்டிவேட் ஆகி நல்ல சம்ஸ்காரத்தை அடைஞ்சு நல்ல சன்னியாசி ஆகிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கல்டிவேட் ஆகாமல் மோகத்தினால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சன்னியாசத்தை எடுக்கிறாங்க. மோகத்தினால சன்னியாசம் எடுத்தோன்னே சன்னியாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சன்னியாசி தானே நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. நான் நர்மதா பரிக்கிரமம் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கேன். காலையில் உட்காந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவ பூஜை பண்ணிட்டு இருப்போம், நித்திய ருத்ரத்தை சொல்லி. என்ன அற்புதமாக இருக்கும். நர்மதா கரையில் பார்த்தீங்க அப்படின்னா மணலை பிடிச்சு வச்சு இது பண்ணுறதுன்னு ஒரு இது இருக்குது. நான் ஒரு சின்ன சிவலிங்கம் வச்சுருந்தேன். ஆனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல தீர்த்த ஸ்தானம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தானம் நல்லபடியாக பவித்திரமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மண்ணை பிடிச்சு வச்சு சிவலிங்கமாக வச்சு அதுக்கு அபிஷேக ஆராதனை என்ன ஆகும், மண்ணுக்கு சிவலிங்கம் பிடிச்சு வச்சு ஜலத்தை விட்டிங்கன்னா என்ன ஆகிடும், ஜலத்தை விட்டால் என்ன ஆகிடும், கரைஞ்சி போயிடும்ல மண். அப்போ பார்த்தீங்கன்னா கரைஞ்சி போயிடும். நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போதே ருத்ரம் சொல்லும் போதே ஒரு அணுவாக்க முடியும் போதே பார்த்தீங்கன்னா கரைஞ்சி போயிடும். அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவலிங்க பாவனையில் பார்த்தீங்கன்னா ருத்ரம் சொல்லி ஃபுல்லாக முடித்து அதுக்கு ஆரத்தி காட்டி அப்போ என்ன அர்த்தம், நிர்குண நிராகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. அப்போ ஆகாரமே இல்லாத சிவலிங்கத்துக்கு மண்ணால் பார்த்தீங்கன்னா பிடிச்சு வச்சு அவருக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேக ஆராதனை பண்ணுறது. இதை பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் சாதுக்களாக இருக்கிறவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இதெல்லாம் பிராமணனோட வேலையாச்சே. பூஜா கர்னா அவர் பாட்டு பாடினா, இந்த ரெண்டும் பிராமன் கா காமே பண்டிட் கா காமே அப்படின்வான். இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரோட வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்டிதர்கள் பண்ண வேண்டிய வேலை, பிராமணன் பண்ண வேண்டிய வேலை. இது சன்னியாசி பண்ண வேண்டிய வேலை இல்லை. சன்னியாசி என்ன பண்ணணும், காணா பீனா சோனா, வெறும் பார்த்தீங்கன்னா சாப்பிடணும், குடிக்கணும், அதுக்கப்புறம் தூங்கணும், மஸ்த், அவ்வளோதான். இது மட்டும் பண்ணிக்கிட்டு அப்படின்னு ஒரு தப்பான சம்பிரதாயம் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார நிறைய சாதுக்கள்கிட்ட உள்ள போயிடுச்சு. சன்னியாசி எதையும் பண்ணக்கூடாது. அப்போ சன்னியாசத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தான் அப்படின்னா அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் சன்னியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல குரு கிடைக்கல அப்படின்னா, நல்ல வழிகாட்டி கிடைக்கல அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், நித்திய கர்மத்தை பண்ணாமையே சன்னியாசத்தை எடுத்திருப்பான். சன்னியாசம் எடுக்கிற சன்னியாசம் மோகமாக இருக்கும், எதையுமே பண்ணாமல் ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு. அப்படியே சோம்பேறித்தனமாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆலசியத்தோட சோம்பேறித்தனமாக இருக்கிறவன், எந்த காரியத்திலையும் யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறவன், அவன் பார்த்தீங்கன்னா சன்னியாசம் எடுப்பான். அப்படி எடுக்கிற சன்னியாசம் எப்படிப்பட்டது, மோகாத்து,
மோகத்தினால எடுக்கக்கூடிய அந்த சந்நியாசமானது, கர்மத்தை விடுதலானது, அது எப்படிப்பட்டது? தாமசக பரிகீர்த்திதக, தாமச சந்நியாசம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இந்த லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசிகளை தாமச சன்னியாசிகள்னு ஒதுக்கிடலாம். இதுக்கப்புறம் அடுத்தது நல்லவங்களா இருப்பாங்களா? நல்லவங்களா இருப்பாங்க. நல்லவங்களை பற்றி இப்போ பேச்சே இல்லை. சன்னியாசிகள் அதாவது வந்து கெட்டவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி. கெட்ட சன்னியாசிகள், மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற சன்னியாசிகள் எனக்கு அதுவும் இருக்காங்க. நார்த் சம்பிரதாயத்தில், நாகா சன்னியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15% வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற சன்னியாசிகளும் இருக்காங்க. ஆனால் வந்து யாரும் சன்னியாசம் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஷதாரி சன்னியாசம் எடுத்தாலும் கூட ஒரு பெரிய புண்ணியம் ஏதோ ஜென்மத்தில் பண்ணியிருக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா தாமச சந்நியாசம் தான் ஒரு மோட்ச மார்க்கத்தில் இது தாமசம் சொல்கிறோம். ஆனால் நல்லவங்களான்னு கேட்டிங்கன்னா நல்லவங்களா இருப்பாங்க. திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையில் ஆயிரக்கணக்கான சாதுக்கள் இருக்காங்க. இதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரபிள் பண்ணுறவங்கன்னு ஒதுக்கிட்டிங்கன்னா மீதி இருக்கிறவங்களாம் குவைட்டாக இருப்பாங்க. நல்ல குவைட்டாக இருப்பாங்க, யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நல்லவங்களான்னு கேட்டிங்கன்னா நல்லவங்க தான். ஆனால் மோக்ஷார்த்தியா, அவனுக்கு மோட்சத்துக்கு ரைட்ஸ் இருக்கா, அருகதை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தியாகம் வந்து பார்த்தீங்கன்னா தாமச தியாகம் அப்படின்னு பேர். பாஷிகார் சொல்கிறார், நியத்தஸ்யது, நியத்தம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா நியத்தம் அப்படின்னா அவசியம் செய்ய வேண்டியது அப்படின்னு அர்த்தம். எது அப்படின்னா நித்திய கர்மங்கள். அந்த நித்திய கர்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நித்தியசிய சந்நியாசக. நான் அதால் தான் அடிக்கடி எல்லாத்துக்கும் சொல்கிறது. யாராவது ஒருத்தர் வந்து எர்லி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப் ஆகிட்டு ஒரு 4 மணிக்கு அதிகமாக படுக்கக்கூடாது. 4 மணிக்கு முன்னாடி ஒருத்தன் எந்திரிச்சிடணும். நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதகனாக இருந்துக்கிட்டு என்ன பண்ணணும், அது சாதகனும் இன்னும் எவனும் ஒருத்தன் யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சு ஒரு ஸ்நானத்தை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் பகவானுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஜோ குணமும் தமோ குணமும் நியூட்ரலைஸ் ஆகிடும். எவன் 6 மணிக்கு மேலே வந்து இப்போ எந்திரிக்கிறானோ அவன் யூஸ்லெஸ்ன்னு அர்த்தம். அவன் மோட்ச மார்க்கத்தில் போகவே முடியாது உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது அந்த காலையில் வேக்கப் ஆகிறது. வேக்கப் ஆனதுக்கு பிறகு என்ன பண்ண வேண்டியிருக்கு? நித்திய சந்தியாவந்தனம் இருக்குது. சந்தியாவந்தனம் இல்லாதவங்க நித்திய ஜபத்தையோ பிராணாயாமத்தையோ ஸ்தோத்திர பாராயணத்தையோ ஈஸ்வரனுக்கு ஒரு சின்ன பூஜையையோ, சிவபெருமானோட பூஜை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். சிவனோட பூஜை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனந்த கோடி ஜென்மங்களில் பண்ண பாப்பங்களை நாசம் பண்ணக்கூடியது, அது மாதிரி உத்தாரணம் பண்ணக்கூடியது இல்லை. அப்போ டெய்லி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டியூட்டி என்ன அப்படின்னா காலையில் வந்து ஒரு 6 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடும். இப்போ 6:30 கிளாஸ் வந்துடுது, பிரம்ம யஜ்யம் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகும்போது வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமகா யஜ்யங்களில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நித்திய கர்மத்துக்குள்ளார வந்துடும். ஜபயஜ்யம் ஜபம் பண்ணீங்கன்னா ஜபயஜ்யமாக ஆயிடுது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போகிற வர இடத்துலலாம் நிஷ்காமமாக பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த கர்மா பண்ணாலும் தானத்தை வந்து பார்த்தீங்கன்னா ₹1 கொடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ₹1 என்னோட சக்தி சாமர்த்தியம் இவ்வளோதான் சாமி. அப்படின்னா ₹10 ₹10 காயினை மாற்றி வச்சுக்கிங்க. போகிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் கொஞ்சம் லோவாக இருக்காங்களோ, ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு ₹1 கொடுங்க போதும். எவ்வளோ கொடுக்குறோன்றது முக்கியம் இல்லைங்க, எவ்வளோ பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ என்ன பண்ணுறோம், என்ன பாவனையில் பண்ணுறோன்றது முக்கியம். அப்போ நமக்கு கல்டிவேட் பண்ணுறதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்மத்தெல்லாம் நம்ம பண்ணுறது. ₹1 கொடுத்துட்டு பகவானே எனக்கு இவ்வளோதான் முடியும், நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை உனக்காக ஈஸ்வரனுக்காக அர்ப்பணமாக நான் பண்ணுறேன் அப்படின்னு இதை ஸ்வீகாரம் பண்ணிக்கோ அப்படின்னு ₹1 கொடுத்தா கூட போதுமானது. இது மாதிரி ஒவ்வொன்றா கர்மங்களை வந்து பார்த்தீங்கன்னா பூத யஜ்யம், நர யஜ்யம், இது மாதிரி இருக்கிற பஞ்சமகா யஜ்யங்களையும் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா நியத்தம் அப்படின்னு பேர். சந்தியாவந்தனம், ஈஸ்வர பூஜை, இதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை என்ன பண்ணணும், சமயம் ஃபுல் டைம் என்கேஜ் பண்ணிக்கிட்டு நியத்தம்னு சொல்லக்கூடிய கர்மம் அவசியம் செய்ய வேண்டியது நித்திய கர்மாக்குள்ளார வந்துடுறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பண்ணணும். ஆனால் இதை வந்து எவன் சந்நியாசக பரித்தியாக அந்த நித்திய கர்மத்தை கர்மனும் அந்த நியத்த கர்மம்னு சொல்கிற நித்திய கர்மங்களை எவன் வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசம் பண்ணுறானோ, தியாகம் பண்ணுறானோ, முழுஷா விடுறானோ, அது வந்து பார்த்தீங்கன்னா உபபத்தியதே, அது பொருந்தாதப்பா, அதை பண்ணக்கூடாது, அது சூட்டபிள் இல்லை. ஒரு சாதகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சூட்டபிளாக இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கர்மங்கள் என்ன பண்ணும், அஜ்ஞஸ்ய பாவனத்துவஸ்ய இஷ்டத்வாத். முக்கியமானது தான். அஜ்ஞானியாக இருக்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய மனசில் நிறைய வாசனைகள், நிறைய பாப்பங்கள், கர்மங்கள் எல்லாம் இருக்கும். அதை சுத்திகரணம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்மங்கள் தான் ஹெல்ப் பண்ணுறது. அப்போ இந்த கர்மத்தை விட்டுட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூரிஃபிகேஷன் நடக்கவே நடக்காது.
அப்ப பியூரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய அஜ்ஞஸ்ய பாவனத்துவசிய இஷ்டத்வாத், அஜ்ஞானிக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியத்த கர்மங்கள் நித்திய கர்மங்கள் விதிக்கப்படுது. எதுக்கு அப்படின்னா பியூரிஃபிகேஷனுக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டமா இருக்கு, இதான் சாஸ்திரத்தோட இஷ்டம். அதனால இதை விடவே கூடாது. மோகாத் அஜ்ஞானாத், மோகம்னா என்ன அர்த்தம்? அஜ்ஞானம். அஜ்ஞானத்தினால தஸ்ய நியத்தஸ்ய பரித்தியாக. ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா மோகத்தினால வந்து பார்த்தீங்கன்னா விடுறான் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் என்கிட்ட சண்டையெல்லாம் போடுவாங்க. நிறைய சாதகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சம்சாரி மாதிரி காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க, சம்சாரி மாதிரி காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்கிட்ட ஒருத்தர் இருந்தார், என்னோட சிஷ்யர் தான். நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2001 வந்தார். நான் பிரஸ்தான தெரிய ஆரம்பித்து போயிட்டு இருக்கும்போது வந்தார். 2001, 25 வருஷம் ஆச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியம் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கியா, நாங்களாம் சொல்லுவோம் அவர் சாங்கிய ஆத்மான்னு சொல்லுவோம். சாங்கிய ஆத்மா இல்லை, என்னன்னு கேட்டிங்கன்னா அகர்த்தா ஆனால் போக்தா, சாங்கியத்தோடது தான். எந்த காரியத்தையும் பண்ண மாட்டார், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போகம் மட்டும் பண்ணுவார். எங்கேயும் இப்போ நான் பாடம் எடுக்கிறேன், நான் தான் டீ போட்டு கொடுப்பேன். ஒரு 5-10 சாதுக்கள் இருக்காங்க அப்படின்னா 10 சாதுக்களுக்கும் கிளாஸ்க்கு வரும்போது நான் டீ போட்டு கொடுப்பேன். இவர் என்ன பண்ணுவார்னா அந்த டீ கிளாஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ண மாட்டேன். வாஷ் பண்ணாமல் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே குடிச்சிட்டு அப்படியே வச்சுருவார். நான் தான் வாஷ் பண்ணி வைப்பேன். எந்த காரியத்தையும் பண்ண மாட்டார். கையை கட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்ப்பார். கேட்டால் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சன்னியாசம் இல்லை, பிரம்மச்சாரி தான். ஆனால் அவர் கேட்டால் என்ன சொல்லுவார், நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சன்னியாசத்தில் இருக்கேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு. எந்த காரியத்தையும் பண்ண மாட்டார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போகம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பார். எல்லா இடத்துலையும் எடுப்பார். அது எவ்வளோ பெரிய பாப்பம் அது. அப்போ வித்யா பூர்த்தி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா வித்யாவும் பூர்த்தி ஆகாது, அந்த கர்ண சுத்தியும் உண்டாகாது. அவர் நினைச்ச எதையுமே அடைய முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தவிச்சுக்கிட்டே இருக்கார், ரோட்டில் நின்றுட்டு இருக்கார். அப்போ என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த நிஷ்காமியமா நித்திய கர்மங்களை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த உத்தேசம் பண்ணாமல் ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா என்ன இழுத்து போட்டு எல்லாத்தையும் பண்ணுறாரு அப்படின்னா, இழுத்து போட்டு பண்ணுறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கரண சுத்திக்காக. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நித்திய கர்மங்களை மோகத்தினால பரித்தியாகம் பண்ணினா அதுக்கு பேர் ராஜசத்தியாகம் அப்படின்னு பேர். ஆச்சாரியர் சொல்றார், நியத்தம் ச அவசியம் கர்த்தவியம் ச இத்யாஜ்யதே இதிச்ச. நியத்தம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன மீனிங் அப்படின்னா, நியத்தம்ன்றதுக்கு அர்த்தம் அவசியம் கர்த்தவியம் அப்படின்னு பேர். ரொம்ப அவசியமா பண்ணியே ஆகணும், உங்களுக்கு சாய்ஸ்லாம் இல்லை. அதான் நியத்த கர்மம் நித்திய கர்மம்னு பேர். பஞ்சமகா யஜ்யங்கள் உங்களுக்கு நித்திய கர்மம். சிம்பிளுங்க, ரொம்ப ஈஸி. இப்போ நான் 90 பேர் 85 பேர் 90 பேர் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பண்ணி ஆகணும். ஒரு காலையில் தண்ணி வைக்கிறதுக்கு, பட்சிகளுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இது? காலையில் டீ சாப்பிட்றீங்க, காஃபி சாப்பிட்றீங்கல்ல, அப்படி போகும்போது ஒரு சர்க்கரையை வந்து பார்த்தீங்கன்னா போய் அப்படியே ஒரு எறும்புகளுக்கு போடுறதுல உங்களுக்கு என்ன கேடு? ஒரு குருவியோ இதோ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தானியத்தை வைக்கிறதுக்கு என்ன இது இருக்குது? நமக்கு என்ன முடியாதுதான் இதெல்லாம். போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ கஷ்டப்படுறாங்க, ஒரு 2 இட்லியை வாங்கி கொடுத்தா அதில் என்ன இருக்குது? நம்மளோட ஏதாவது குறைஞ்சிட போதா? சொத்து ஏதாவது ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நமக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கீழே இறங்கி வரவே மாட்டோம், ஸ்டெப் டவுன் பண்ண மாட்டேன்றோம். நம்ம கீழே இறங்கி வரணும். இறங்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தை பார்க்கணும். ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா சர்வரூபமாக இருக்கார். பக்தன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பான்? முதல்ல பக்தன் வந்தான் அப்படின்னா அவன் அடியானா மாறணும், அடியார் சேவையில் ஈடுபடணும். யாரெல்லாம் இருக்காங்களோ அதெல்லாம் சிவஸ்வரூபம், இதெல்லாம் விஷ்ணு ஸ்வரூபம் அப்படின்னு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியும் வர வழியில் என்னெல்லாம் முடியுமோ இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அகத்திக்கீரையை கொடுப்பாங்க பௌர்ணமி அன்னைக்கு. ஏன் பௌர்ணமி அன்னைக்கு தான் அகத்திக்கீரையை வந்து மாடு சாப்பிடுமா? மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டிசென்ட்ரி ஆகிட்டு இருக்கும் மாட்டுக்கெல்லாம். ஊரில் இருக்க மாட்டுக்கெல்லாம் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கு மறுநாள் வந்து டிசென்ட்ரி. ஏன் அப்படின்னா வாயில் திணின்னு திணிச்சா, ஏன் அதை நாள் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டே இருறேன். நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கீழ் வீட்டில் மாமா இருந்தார். மாமா என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு கீரைக்காரன்ட்ட வந்து சொல்லி வச்சுருந்தார், ஒரு கட்டு கீரை வந்து பார்த்தீங்கன்னா அவன் போகிற வழியில் என்ன பண்ணுவான், இந்த பேப்பர் வீசுகிற மாதிரி ஒரு கட்டு கீரையை வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுக்குள்ளார போட்டு போயிடுவான். சிம்பிள், வேறு எதுவுமே இல்லை. மாமா பண்ணுற காரியத்தை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த ஒரு கட்டு கீரையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடுகள்லாம் வரும், அது ஒன்று கொடுத்தாச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ அமாவாசை அன்னைக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னா எப்படி அது பண்ணுறது? அமாவாசை அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு பசிக்குமா? அமாவாசை அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நடக்குமா? பாவம், அது உள்ளே திணிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மறுநாளில் டிசென்ட்ரியாக இருக்கும். ஐயோ இதுக்கு வயிறு கெட்டு போயிடும் அதுக்கு. அப்போ
நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், அகத்திக்கீரை கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு பட்சிகளுக்கு தானியம் கொடுக்கறதுல இருந்து மாமா கரெக்டாக பண்ணுவார். கீழ் வீட்டு மாமா வந்து நான் சொன்னேன்ல என்ன பண்ணுவார் அப்படின்னா, மயில் வரும், அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை அது இதுன்னு வாங்கி வச்சிருப்பார். கரெக்டாக மயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் ஃபீடிங் நடந்துகிட்டு இருக்கும். நான் மேலே வந்து காக்காய்கள் கொடுப்பேன், அவர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மயிலுக்கு கொடுத்துட்டு இருப்பார். ஒரு பக்கம் அவர் மாட்டுக்கு கொடுப்பார். நம்ம நாதபிரம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வரும்போதே பழங்களை வாங்கிட்டு வருவார். கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே பழங்களை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோ வாழைப்பழங்கள் நிறைய இருக்கும். இந்த டிஸ்கார்டில் போடுற வாழைப்பழங்கள் கொஞ்சோண்டு இதெல்லாம் கனிஞ்சு அதிகமாக கனிஞ்சு விற்க முடியாமல் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவார். எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாதபிரம்ம என்ன பண்ணுவார், எல்லா மாடுகளுக்கும் கூப்பிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் கிளாஸ்க்கு வருவார். இது மாதிரி ஒரு பெரிய மூட்டையாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், வறுக்கி வாங்கி வச்சுருக்கோம். ஒரு மூட்டையே வாங்கி வச்சுருக்கோம். வாங்கி வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வர குரங்குங்களுக்கு கொடுக்கறது. அதுக்கப்புறம் ஒரு நாய் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அந்த நாய் கூட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங். சன்னியாசி, அவருக்கு வருமானமே இல்லை, நான் ஏதாவது கொடுத்தா தான் உண்டு அவருக்கு. ஒரு பரதேசி அவர். அப்போ அவரால் பண்ண முடியுது. ஒரு கிரகஸ்தராக இருந்துக்கிட்டு மாமாவால் பண்ண முடியுது. நல்லா பார்த்து 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 பண்ணுறது ஒரு காரியத்தை. இது மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா கமிட் பண்ணிக்கணும். நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பஞ்சமகா யஜ்யங்களோட கமிட் பண்ணிக்கணும். அதுக்கு பேர் நியத்தம்னு பேர். அவசியம் கர்த்தவியம், அவசியம் பண்ணியே ஆகணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தவியம் தியாஜ்யதே செய்தி, தியாகம் பண்ணணும், செய்யணும், தியாகம் பண்ணணும். ரெண்டு கான்ட்ரடிக்ஷன் இருக்கா? செஞ்சா தியாகம் பண்ண முடியாது, தியாகம் பண்ணினா செய்ய முடியாது. அப்போ வந்து இந்த ரெண்டுத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. இது விப்ரதிசித்தம். இந்த விதமா ரெண்டு சப்தங்களுக்கும் தியாகம்ன்ற சப்தமும் அவசியம் செய்ய வேண்டும் என்ற சப்தமும் என்னன்னா ரெண்டும் முரண்பாடு உடையது ஒன்றுக்கொன்று. இந்த விஷயத்துல அதோ மோக நிமித்தக பரித்தியாக, இந்த விஷயத்துல யாரோ ஒரு குருநாதர் கிடைக்கல, சொல்லி கொடுக்கல என்ன பண்ணணும். இந்த இடத்துல நான் தியாகம் பண்ணணுமா, கர்மத்தையே பண்ணாம விடணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பலன்ல இருக்கிற ஆசையை தியாகம் பண்ணணுமான்னு ஒரு குருநாதர் சொல்லி கொடுக்காததுனால இவன் என்ன பண்ணிட்டான், அஜ்ஞானியா இருக்கிறவன் மோகத்தினால என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா செய்ய வேண்டிய அந்த அவசியம் செய்ய வேண்டிய கர்மத்தை தியாகம் பண்றேன் அப்படின்னு தியாகம் பண்ணிடுறான். மோக நிமித்தக பரித்தியாக, மோகத்தினால என்ன பண்றான், தியாகம் பண்றான். அந்த தியாகம் வந்து பாத்தீங்கன்னா தாமசக பரிகீர்த்திதா, தாமச தியாகம் என்று சொல்லப்படுகிறது. மோகச்ச தம இது. ஏன் அப்படின்னா மோகம்ன்றது இருட்டு, தமஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இருட்டு. மோகம்னா என்ன அர்த்தம், இருட்டு. இருட்டில் தான் என்ன ஆகும், கண்ணு தெரியாது, இது என்ன ஏதுன்னு தெரியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் என்ன பண்ணணும், நிறைய சன்னியாசிகள் ஐயோ நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அவன் கிரகஸ்தன் அப்படின்வாங்க. யாராவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது தானம் ஏதாவது பண்ணுறோம், நமக்கு மற்றவங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அவன் கிரகஸ்த கர்மாவை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ நீ சன்னியாசி கர்மா என்ன பண்ண கேள்வி கேட்டால் அவனுக்கு இருக்காது. ஏன்னா சன்னியாசினா என்ன அர்த்தம், நான் எதையும் பண்ணக்கூடாது, ஸ்வீகாரம் மட்டும்தான் பண்ணணும், எதையும் பண்ணக்கூடாது. பண்ணுறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிந்தனை பண்ணுறதே அவன் வந்து கிரகஸ்தன்னா என்ன அர்த்தம், அவனால தான் இப்போ நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. கிரகஸ்தன் இல்லை அப்படின்னா இந்த தர்மமே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தனை ரொம்ப லோயஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணுறது நார்த் இந்தியாவில் ரொம்ப கஷ்டம். அவன் கிரகஸ்தன் அப்படின்னு ஏதோ தீண்டத்தகாதவன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனை வந்து ட்ரீட் பண்ணுறது சன்னியாசிகள் பண்ணுவாங்க. அப்போ அப்படி இல்லைங்க. விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கிரகஸ்தன் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமகா யஜ்ஞத்தை முறையாக பண்ணிக்கிட்டு பலனை ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தாமச சன்னியாசியை காட்டிலும் ரொம்ப உயர்ந்தவன், சன்னியாசியை காட்டிலும் உயர்ந்தவன் அவன். அதனால தான் இங்கே ஆச்சாரியர் சொல்கிறார். அப்போது யாராவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிரித்து அறியாமல், நல்ல குருநாதர் கிடைக்காம, தியாகம்னா என்னான்னு தெரியாமல் பண்ணுறானோ அந்த தியாகம் தாமச தியாகம் என்று சொல்லப்படுகிறது. இருட்டில் எடுக்கிற தியாகம், இருட்டில் ஒன்றும் தெரியாமல் எடுக்கிற தியாகம் சொல்லியாச்சு. கிஞ்ச அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், இதை பண்ணவே கூடாது சொல்லியாச்சு. கிஞ்ச மேலும் ராஜச தியாகம்னா என்ன சுவாமி, அதுக்கு ஆரம்பிக்கிறார். துக்கமித்யேவ யத் கர்ம காய க்லேஷ பயாத் த்யஜேத். துக்கமித்யேவ யத் கர்ம காய க்லேஷ பயாத் த்யஜேத். சக்ருத்வா ராஜசம் தியாகம் நைவ தியாக பலம் லபேத்.
துக்கமித்யேவ யத் கர்ம காய க்லேஷ பயாத் த்யஜேத் சக்ருத்வா ராஜசம் தியாகம் நைவ தியாக பலம் லபேத். எத்து கர்ம, எந்த கர்மமானது, எந்த கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் துக்கமித்தியேவ, இந்த பஞ்சமகாயஜ்யம் சாமி சொல்றார் காலையில் எந்திரிக்கணும். காலையில் எந்திரிக்காத யாருங்க முடியும்? கிரி பிரதட்சணம் பண்ண சொல்றார். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா சிவபெருமானை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையை சுற்றணும். இதுதான் லைசன்ஸ். நீ சாதுன்றதுக்கு ஃபஸ்ட்டு உன்னை ப்ரூவ் பண்ணணும். யாரையாவது நான் சொல்லுவேன், ஒருத்தர் வந்தார் சாமி பாடம் படிக்கணும்னு வந்தார் நாகர்கோயிலேருந்து. வந்தோன்னே ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர் பார்த்தாவே தெரிஞ்சது ரொம்ப தாமசிக்காக இருந்தார். இந்த மதன் இருப்பாங்க தெரியுங்களா உங்களுக்கு, விளக்கெண்ணையை குடிச்ச மாதிரியே இருப்பாங்க. பிரம்மச்சாரின்னு வந்துட்டார். வந்தோடனே நான் என்ன சொன்னேன், பாடம் படிக்கணும் சுவாமி அப்படின்னா, பாடம் படிக்கணுமா, நீங்கள் யார் என்னன்னு தெரியாதுச்சு, உங்கள்கிட்ட நிஷ்டை இருக்கா இல்லையான்னு நான் பார்க்கணும், அப்போ தான் பாடத்தில் நான் உட்கார வைப்பேன். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 48 நாள் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுகிரகத்துக்காக அவர் சுற்றுங்க. 48 நாள் சுற்றிட்டு 49வது நாள் நீங்கள் வாங்க, நான் வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு. உடம்பு வலிக்கல சாமி, உடம்பு வலிக்கல, கிரிவலம் பண்ணால் உடம்பு வலிக்கல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலத்தெல்லாம் யாரும் பண்ணுறதில்லை. இங்கே திருவண்ணாமலையில் 1000 சாதுக்கள் இருக்காங்க. 1000 சாதுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கோயிலையும் பராமரிச்சாங்க அப்படின்னா ஒரு இது வரவே வராது. கோயிலில் போய் நிற்கிறதுக்கு என்னங்க, கிரகஸ்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கியூவில் நின்று கோயிலுக்கு வராங்க. சாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆளே காணும். கிரி பிரதட்சணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாந்துலேருந்து வந்து கிரி பிரதட்சணம் பண்ணிகிட்டு இருக்கான். பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களும் குழந்தைங்களும் ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் போடாமல் கிரிவலம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற சன்னியாசி வந்து பார்த்தீங்கன்னா இருந்த இடத்த விட்டு நகரவே மாட்டான். அப்போ நீ என்ன இறைவனுக்காக என்ன பண்ணுற, நீ ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணுறதே இல்லை. அந்த அளவுக்கு மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ட சாட்டமாக இருப்பாங்க. நிறைய வாட்ட சாட்டமாக இருக்கிற ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவி வஸ்திரத்தை எடுத்து போட்டு தானியை போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறது. ஏன் நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த கர்மம் துக்கம் இத்தியேவ, இந்த கர்மங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துக்கமாக இருக்குது சுவாமி. துக்கம்னா என்ன அர்த்தம், உடம்பு நோகுது, உடம்பு வலிக்குது, கிரி பிரதட்சணம் பண்ணால் கால் வலிக்கும், இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா சரியை கிரியை ஏதாவது பண்ணோம் அப்படின்னா உடம்பு வலிக்கும், மற்றவங்களுக்கு சேவையில் ஈடுபட்டுறோம், அன்னதானம் இதெல்லாம் பண்ணுறோன்னா உடம்பு வலிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு ஜபம் பண்ணுறது பூஜை பண்ணுறதெல்லாம் உடம்பு வலிக்கும் அப்படின்னு துக்கத்தை கொடுக்கும். அப்படின்னு எந்த கர்மம் காய கிளேஷ பயாத் தெஜேத், காயத்தோட கிளேஷம், உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா கிளேஷமாகும் துக்கமாகும் அப்படின்னு பயந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயத்தினால தியாகம் செய்யப்படுகிறதோ. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்றீங்க, வாட்ட சாட்டமாக இருப்பான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அடியாராகவும் இருக்க மாட்டான். சரி மலையை சுற்று, இல்லை எதுக்காக வந்து நாய் வேஷம் போட்டால் நாய் மாதிரி குலைக்கணும்ல, நாய் வேஷம் போட்டுட்டு நாய் மாதிரி குலைக்கலைன்னா நீ என்ன நாய், பேசாமல் இருந்தா அப்படின்னா, திருடன் வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா குலைக்காமல் இருந்துச்சுன்னா அந்த நாய் எதுக்கு நாய், அது பேர் வச்சிருக்கிறத மட்டும் வந்து போதுமா? சன்னியாசி வேஷம் போட்டால் என்ன பண்ணணும், சன்னியாசி வேஷத்துக்கு ஏற்ற மாதிரியான காரியத்தை பண்ணணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா இருக்கும், நல்ல உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா புஷ்டியாக நல்லா வச்சுருப்பான், நல்லா வளர்ந்து கெட்டவனாக இருப்பான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை இன்னொருத்தருக்கு இது பண்ண சேவையோ இதோ எதையுமே பண்ண மாட்டான். திருவண்ணாமலை நிறைய இருக்காங்க. எதுக்காக வந்தாங்கன்னு தெரில, ஏன் வந்தாங்கன்னு தெரில, ஒன்றுமே இல்லை. அப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் எஸ்கேபிசம் நம்ம சொல்கிறோம். வீட்டில் இருந்தோம் அப்படின்னா ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா 4 முத்து முத்துறா, போய் வேலை செய்ய, போய் சம்பாதிச்சுட்டு வந்து குடும்பத்தை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறா. இவனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு வேலை செய்கிறதுக்கு இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தி வர மாட்டேங்குது, சோம்பலாக இருக்கான். எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டுன்னு மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாதுக்கள் பக்கம் இப்படி திரும்புகிறான். பார்த்தா இவங்களாம் சௌக்கியமாக இருக்காங்களே, எதுவுமே பண்ணாமல் இருக்காங்களே. அப்போ நம்மளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவி உடுத்திட்டோம் அப்படின்னா நம்மளும் எந்த காரியமும் பண்ணாமல் ஆனந்தமாக சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு வந்து இங்கே உட்காந்துருவோம். அப்போ அது மாதிரி உடம்பு வலிக்குமேன்ற பயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா எந்த கர்மம் தியாகம் செய்யப்படுகிறதோ சகிருத்வா, இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு எந்த தியாகமானது செய்யப்படுதோ ராஜசம் தியாகம் அப்படின்னு அதுக்கு பேரு. அது மாதிரி நினச்சிக்கிட்டு சகிருத்வானா அது மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு எந்த தியாகமானது செய்யப்படுகிறதோ அந்த தியாகம் என்னது, ராஜச தியாகம். ஒன்று மோகத்தினால தியாகம் பண்ணுறது, இன்னொன்று உடம்பு வலிக்குமே அப்படின்னு துக்கத்தை மனசில் வச்சுக்கிட்டு துக்கப்படுவோமே அப்படின்னு தியாகம் பண்ணுறது. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைவ தியாக பலம் லபேத்,
இந்த 2 கேட்டகரியும் ஒன்றா சேர்த்துருங்க. ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தாமச சன்னியாசி இருக்கான், நிறைய ராஜச சன்னியாசி இருக்கான். இந்த 2 பேருமே உண்மையிலேயே சந்நியாசத்தோட பிரயோஜனம் என்ன அப்படின்னா ஆத்மனிஷ்டை. ஆத்மனிஷ்டை மூலமா அடையக்கூடிய மோட்சம், இதுதான் சந்நியாசத்தோட பலன். சந்நியாசம் எதுக்கு? சர்வகர்ம சந்நியாசம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணை மூடி உட்கார்ந்து சதா ஆத்ம ரூபத்திலேயே நிஷ்டை அடைகிறது. அந்த நிஷ்டை மூலமா தான் மோட்சம் கிடைக்கும். இந்த 2த்தையுமே அவனால என்ன பண்ண முடியாது, இந்த ராஜச தியாகம் தாமச தியாகத்தினால அடையவே முடியாது. நைவ தியாக பலம் லபேத் நயேவ. நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா தியாகத்தோட பலனை அவர்கள் அடைவதே இல்லை. தியாகா சாந்தி அனந்தரம் சொல்லியிருக்குல்ல, தியாகத்தினால மோட்சம் என்ற சாந்தி அடையப்படும். அந்த பலன் இவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது சொல்லியாச்சு. அப்ப என்ன பண்ணணும்? மோகத்தினால சன்னியாசம் எடுக்கக்கூடாது. திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்தார் ஈரோட்டில் இருந்து, சாமி நான் சன்னியாசம் எடுத்துக்கிறேன். வந்து போயிட்டு இருங்க ஜி, பார்க்கலாம். இன்னும் நீங்கள் சன்னியாசத்துக்கு எதிராக இருக்கீங்க. ஆமாம், எனக்கு சாஸ்திரம் தெரியும்ல. யாராவது சன்னியாசம் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்க அப்படின்னா ஏன் நான் கேள்வி கேட்பேன், ஏன் வஸ்திரம் இந்த வஸ்திரத்துலேயே இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணிட்டு இருக்கலாம்ல? எதுக்காக காவி வஸ்திரம் உடுத்தணும்னு நினைக்கிறீங்க? நான் கேட்குற கேள்வி முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சன்னியாசம் எடுக்கணும்னா ஏன் எடுக்கிறீங்கன்ற ஃபர்ஸ்ட் ரீசனை என்கிட்ட சொல்லுங்க. யாருக்குமே தெரியாது, ரீசனே தெரியாது. ஏன் சந்நியாசம் எடுக்கிறோம், அதோட சாத்தியம் என்ன, இது சாதனம், இந்த சாதனத்தை வச்சுக்கிட்டு எதை அடைய போகிறோம் அப்படின்னு தெரியாமையே இருக்காங்க. அப்போ நான் கேள்வி கேட்டோடனே ஓடி போயிடுவாங்க. வெளியில் போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, சாமி சரியில்லைன்ட்டு போயிடுவாங்க. போட்டோம், அது எதுக்கு பொய்யான சன்னியாசிகளை நம்ம என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதான் இந்த பொய்யான சன்னியாசிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, வேஷதாரி சன்னியாசிகள். அவங்கள தான் என்ன பண்ணுறோம், சூத்திர சன்னியாசிகள்னு ஒரு கேட்டகரி பண்ணுறோம். மோகத்தினால, அறிவு இல்லாமல் பண்ணுறது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக காரியம் பண்ணிகிட்டு இருப்பான், தப்பான காரியத்தில் ஈடுபடுவான். அதுக்கப்புறம் ராஜச சந்நியாசம்னு ஒன்று இருக்குது. அந்த ராஜச சன்னியாசம் தான் க்ஷத்திரிய சன்னியாசம்னு பேர். அவன் என்ன பண்ணுவான், வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது பண்ணிகிட்டு இருப்பான். சன்னியாசம் எடுத்துக்கிட்டு நீ கிரகஸ்தனாக இருந்துக்கிட்டு இல்லை அப்படின்னா சாதாரண வஸ்திரத்தில் இருந்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கலாம். அதை விட்டுட்டு வந்து நான் இந்து மதத்தை காப்பாற்றுறேன், மண்ணாங்கட்டி காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு சன்னியாசி ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிட்டு க்ஷத்திரியனோட கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருப்பான். க்ஷத்திரிய சன்னியாசி அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் அடுத்த கேட்டகரி வைசிய சன்னியாசின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பலனை உத்தேசம் பண்ணியே பண்ணியிருப்பான். காவி வஸ்திரம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருப்பான், வைசிய கர்மாவை பண்ணிக்கிட்டே இருப்பான். தனத்தை எப்படி பெருக்கிறது அப்படின்னு, எதை விற்கலாம், எதை இது பண்ணலாம் அப்படின்னு ஃபுல்லாக லாட்ஜி நடத்திக்கிட்டு, ஆசிரமத்தை எல்லாத்தையும் லாட்ஜி ஆக்கி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வருமானத்தை எப்படி பெருக்கிறதுன்ற காரியத்தில் ஈடுபட்டு இருப்பாங்க. இது வைசிய சன்னியாசிகள் அப்படின்னு பேர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூத்திர சன்னியாசிகள், சத்திரிய சன்னியாசிகள், வைசிய சன்னியாசிகளாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தாமச சந்நியாசமும் ராஜச சந்நியாசமும் செய்தவர்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் பாஷ்யத்தில் சொல்கிறார். பாஷ்யத்தில் சொல்லும்போது சொல்கிறார், துக்கம் இது எத்து கரும, கர்மம் பண்ணுறது துக்கம். நான் இப்போ அதனால தான் அடிக்கடி யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தானம் கொடுக்கும் போதெல்லாம் பார்த்து கொடுப்பேன். ஏன் அப்படின்னா ஒரு ஒத்த ரூபாய்க்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ இருக்குன்னு நான் பார்ப்பேன். ஒவ்வொன்றா இதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரோட்டில் போகும்போதெல்லாம் பார்ப்பேன். ஒத்த ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாம். அந்த ஒத்த ரூபாய் கஷ்டப்படாமல் வந்து ஒருத்தனுக்கு கிடைக்குது அப்படின்னா அது தப்பு இல்லை. அது யாரோ கஷ்டப்பட்ட பணம், உடம்பு நோக பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வாங்க வேண்டியிருக்கு. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஐடி ஃபீல்ட்லேருந்து ஒருத்தர் வந்தார். வந்தோடனே என்கிட்ட வந்து ரொம்ப குவைட்டாக இருந்தார். நான் என்ன திட்டினாலும் வந்து பார்த்தீங்கன்னா குவைட்டாக இருப்பார். எனக்கு சொரணையே இல்லையாங்க, செவுறு மாதிரி நிற்கிறீங்க. நான் கேட்பேன், நான் சிஷியர் தான், என்னோட சிஷியர் தான். என்ன செவுறு மாதிரி நிற்கிறீங்க, அப்படியே இருக்கீங்க. சாமி, இதை காட்டிலும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டீம் லீடர்கிட்ட பேச்சு வாங்குகிறோம் சாமி நாங்கள். அதனால் நீங்கள் பேசுகிறதுலாம் ஒன்றுமே இல்லை சாமி. வெளியில் தான் நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டக்கின் பண்ணிக்கிட்டு ஷூ போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு நீட்டாக இருப்போம். சேலரிலாம் 1 லட்சம் 2 லட்சம்னு வாங்கிட்டு இருப்போம். இந்த டீம் லீடர்லாம் கேட்குற கேள்வி இருக்குது பாருங்கள், அசிங்கமாக திட்டுவான் சாமி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டுறதெல்லாம் ஒன்றுமே இல்லை சாமி, நீங்கள் எவ்வளோ திட்டினாலும் எனக்கு உரைக்காது சாமி அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தேன். நான் ஒரு கம்பெனி எம்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் இன்ஜினியரை வந்து பார்த்தீங்கன்னா திட்டுவார். அவர் ஜெர்மன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் பண்ணிட்டு வந்தவர். அவர் வந்து ஜெர்மனில் ஒர்க் பண்ணவர். அவரை வந்து எம்டி திட்டுறதை பார்த்தீங்க அப்படின்னா, பக்கத்து ரூம் என்னோட ரூம் நான் பார்த்துருக்கேன். அசிங்கமாக திட்டுவார். நீங்களாம் சம்பாதிக்கிறீல்ல, சம்பளம் கொடுக்குறேன் இல்லையா,
என்ன நீ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து 1 லட்சமோ 1,4 லட்சமோ அப்போல்லாம் ரொம்ப வேல்யூ அது 5 லட்சம் 10 லட்சத்துக்கு வேல்யூ. அப்போ சம்பளம் வாங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தைகளை கேட்க வேண்டியிருக்கு, சகிக்க வேண்டியிருக்கு. ஒரு கிரகஸ்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த பணத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோகாமல் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாப்பம். ஒரு ஒத்த ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பாதிக்கிறதுக்கு பெயின் இருக்கு. அப்போ அதை வேல்யூ தெரிஞ்சு அதை வந்து சரியான நபர்கள்ட்ட நம்ம கொடுக்கணும் உங்களுக்கு. இல்லை அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். ஆச்சாரியர் சொல்றாரு எந்த ஒரு கர்மம் வந்து பார்த்தீங்கன்னா துக்கம் வேலை செய்யறது ஆமா கஷ்டம் தானே, வீட்டை விட்டு வந்துடுறது எஸ்கேபிசம் அப்படின்னு பேர். இந்த சன்னியாசத்துக்கு முக்கியமான இதில் நிறைய இருக்கு பேர் எஸ்கேபிசம் ஆகி வந்துடுறாங்க. பொறுப்புகளில் வந்து வந்துடுறாங்க. குழந்தைங்களை காப்பாற்றாமல் ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு வந்தா அந்த பொண்ணு பாவம் இல்லை. குழந்தைங்க வந்து அப்பா இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தவிக்கும்ல. நிறைய பேர் அது மாதிரி வந்துடுறாங்க. அப்போ துக்கம் அப்படின்னு வேலை செய்யறது துக்கம் அப்படின்னு எந்த கர்மமானது காய கிளேஷ பயாத். காய கிளேஷ பயம் என்னது? ஷரீர துக்க பயாத். ஷரீரம் துக்கப்படும் அப்படின்னு பயத்தினால வந்து தெஜேத் பரித்தியஜேத். யார் வந்து பார்த்தீங்கன்னா முழுசா கர்மத்தை விடுறானோ சகிருத்துவாரா என் மனசுல இதை மனசுல வச்சுக்கிட்டு எவன் தியாகம் பண்றானோ ராஜசம் ராஜச சந்நியாசம் அப்படின்னு பேரு. ரஜோ நிர்வൃத்தம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய சந்நியாசம் தியாகம். அது என்ன பண்ணும்? நயேவ தியாக பலம். அது மாதிரி சந்நியாசம் கூடவே என்ன பண்ணும்? முந்திர சந்நியாசத்தை சேர்த்துக்கணும். தாமசமா எடுக்கிற சந்நியாசமும் ராஜசமா எடுக்கிற சந்நியாசமும் ரெண்டுமே தியாக பலனை கொடுக்காது. தியாக பலனா என்ன சுவாமி? ஞானபூர்வகசிய சர்வகர்ம தியாகசிய பலம். யாராவது வந்து அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், எங்கள் ஆச்சரியார் சொன்னார் சொல்லலை, சும்மா இருக்கணும், பேசாமல் இருக்கணும், நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ தான் அப்படின்னு ஒரு 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. நான் சன்னியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்திருந்தேன். நான் ஒரு நாகா பாபாவை பம்பம் போலேன்னு கஜா அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன் நேரம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து ஆட்கொள்ளுதல் மாதிரி சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படின்னு உட்கார வச்சு பாடத்தெல்லாம் படித்து கொடுத்து அப்போ மெதுவாக தெரியுது தியாகம்னா என்ன, சந்நியாசம்னா என்ன, எதுக்கு சந்நியாசம் எடுக்கணும், இதெல்லாம் தெரியறது எப்போ தெரியும்? ஞானபூர்வகசிய. நல்லா கீதையை படித்து பிரகதாரணி உபனிஷத்தெல்லாம் படித்து ஐத்திரேயம் படித்து இதெல்லாம் படித்து வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் சந்நியாசம் எதுக்கு, எப்படி பண்ணணும், நம்ம பாவம் எப்படி இருக்கணும், சன்னியாசியாக இருக்கிற அவனுக்கு எப்படி பாவம் இருக்கணும், இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஞானத்தை முன்னிட்டு எந்த சந்நியாசம் சர்வ கர்ம தியாகம் பண்ணப்படுதோ எல்லா கர்மத்தையும் விடுறானோ அப்போ அதோட பலன் என்ன சுவாமி அப்படின்னா மோக்ஷாக்கியம், மோக்ஷம் என்று சொல்லக்கூடியது. இதை தான் 12 தியாகா சாந்திர் அனந்தரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை தான் வேதத்தில் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது தியாகே நைக்கே அமிர்தத்துவமான சுகு. தியாகத்தினால் ஒன்றினால் மட்டுமே அமிர்தம் அப்படின்ற மோட்சமானது கிடைக்கும். அப்ப சர்வகர்ம சந்நியாசம் எதுக்கு பிரயோஜனம், எதுக்கு சாதனம் அப்படின்னா மோட்சத்துக்கு சாதனம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வகர்ம சந்நியாசமா இருக்கக்கூடிய அந்த மோட்ச பலனை இந்த ராஜச சந்நியாசத்தினாலையும் தாமச சந்நியாசத்தினாலையும் சந்நியாசம் எடுத்தவன் என்ன பண்ண மாட்டான்? ந லபேத், அவன் அடைய மாட்டான். ந லபத்தே, அவன் அடைய மாட்டான். அப்போ வேஸ்ட். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், யாரெல்லாம் ஸ்பிரிச்சுவல் நான் சொல்கிறோம்ல தாமச சந்நியாசமும் ராஜச சந்நியாசமும் எடுத்துக்கிட்டு நாம்கே வாசியாக வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்டிலோ முண்டி லுஞ்சித கேஷக காஷாயாம் பர பகுகிருத வேஷக யுதர நிமித்தம் பகுகிருத வேஷக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பஜகோவிந்தத்தை சொல்கிறார். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேஷதாரியா ஜடாதாரியா போட்டுக்கிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் ஒரே பேர் எங்கள் ஆச்சரியர்கள் சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் வேஸ்ட். அவ்வளோதான், ஸ்பிரிச்சுவல் வேஸ்ட், குப்பை, வேறு எதுவும் இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கும் குப்பை ஏதாவது உதவுமா? ஒன்றும் அது எரிக்கலாம், அவ்வளோதான். அந்த சன்னியாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தனக்கும் உபயோகம் இல்லை, மற்றவங்களுக்கும் உபயோகம் இல்லை அப்படின்னு தூக்கி போடுற வேண்டியதான். இதுதான் விவேகானந்தர் நான் வந்தபோது பார்த்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது பார்க்குறாரு, விவேகானந்தரோட பார்க்குற, ஐயோ என்னடா இது சன்னியாசத்தை எடுத்துகிட்டு இவன்லாம் வேஸ்ட்டாக நிற்கிறானே, ஊரை ஏமாற்றிக்கிட்டு இவன் பாட்டுக்கு ராஜச சன்னியாசமும் தாமச சன்னியாசியாகவும் இருக்கானே, என்ன பண்ணுறது இது அப்படின்னும் போது அப்போ தான் அவர் சொன்னார், யோ தாமசமாக இருக்காதீங்க, போய் ஃபுட்பால் விளையாடுங்க, மாட்டுக்கறியாவது சாப்பிடுங்க, போய் பீஃபை சாப்பிடுங்க,
நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்னார், திருடவாவது பண்ணு, ஏதாவது ஒரு தமோ குணத்தில் நின்று ஃபர்ஸ்ட் ரஜோ குணத்துக்காவது வா, அதுக்கப்புறம் நீ சாத்விக குணத்தை பற்றி பேசலாம். சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் சாத்விகம் தான் சந்நியாசம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் எடுக்கிறவெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜோ தமோ குணத்துல இருந்து எடுக்கிறது வந்து தனக்கும் உபயோகம் இல்லை. ஒருவேளை ஊருக்கு உபயோகம் இல்லை, சரி விட்டுருங்க. சன்னியாசம் எடுத்ததுனால தன்னோட உத்தாரணமாவது ஆகணும் இல்லை, ஆகாது. இருக்கிற நிலையிலேருந்து இவன் என்ன பண்ணுவான், கீழே இறங்கிடுவான். பவித்திரமாகாது, சுத்திகரணம் நடக்காது. காரியம் பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவான், துருப்பிடிச்சு போயிடுவான். இரும்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வெளியில் போட்டு வச்சிருக்கோன்னு வச்சுங்க, மெதுவா என்ன ஆயிடும், துருப்பிடிச்சு ஜாம் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணவே முடியாது. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்காக தான் நான் இங்கே யாராவது வந்தாங்கன்னா திருவண்ணாமலைக்கு முதல்ல நான் சொல்கிறது என்னென்னா, கிரிவலம் போங்க, சிவபெருமானோட அனுகிரகம் இங்கே நிற்கணும்னா அது இருக்கணும். சுவாமிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. இல்லை அப்படின்னா என்ன ஆகும், துருப்பிடிச்சு போயிடுவீங்க, யூஸ்லெஸ் ஆகிடுவீங்க. இந்த சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குமே பயன்படாமல் போயிடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறோம். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரஜோகுணத்தினால செய்யக்கூடியது, தமோ குணத்தினால செய்யக்கூடியது மோட்ச பலனை கொடுக்கவே கொடுக்காது சொல்லியாச்சு. அப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சாத்விகத்தை தியாகத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். இதை தான் நம்ம அடாப்ட் பண்ணணும். ககப்புனக சாத்விக தியாக, சாத்விக தியாகம் என்றால் என்ன, இதை வந்து நம்ம எல்லாருமே இது பண்ண முடியும். நான் சன்னியாசி இல்லையா சாமி ஒதுங்கிக்காதீங்க. அப்போ என்ன பண்ண முடியும், நீங்களும் சன்னியாசி ஆக முடியும். எப்படி, இந்த சாத்விக தியாகத்தை அடாப்ட் பண்ணுறது. கிரகஸ்தனா இருக்கட்டும், அதனால தான் எம் சந்நியாசம் இது பிராகு யோகம் தம் வித்தி பாண்டவ அப்படின்னு கீதால ஆச்சாரியர் முன்னாடியே சொல்லியிருக்கார். எதை சந்நியாசம் என்று சொல்கிறோமோ அதனையே யோகம் என்று அறிந்து கொள். யோகமும் சந்நியாசமும் வேற வேறன்னு யார் சொல்லுவா, பாலர்கள் தான் சொல்லுவார்கள், சிறுவர்கள் அறியாதவர்கள் சொல்லுவார்கள். நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகத்தையும் சந்நியாசத்தையும் ஒரே கேட்டகரியில தான் சொல்லுவாங்க. அப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியும், ஒரு சன்னியாசி ஆக முடியும், மானசீக சன்னியாசியா ஆக முடியும். என்ன பண்ணணும் சொல்ற, காரியமித்யேவ யத் கர்ம, காரியமித்யேவ யத் கர்ம நியதம் கிரியதேர்ஜுன, நியதம் கிரியதேர்ஜுன சங்கம் த்யக்த்வா பலம் சைவ, சங்கம் த்யக்த்வா பலம் சைவ சத்யாக சாத்விகோ மதஹ, சத்யாக சாத்விகோ மதஹ. இந்த முதல் 2 ஸ்லோகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எழுதிக்கிங்க. 7வது ஸ்லோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வந்து 3:8ன்னு போட்டுங்க. 7வது ஸ்லோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3:8ன்னு போட்டுங்க. 3:8ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா சொல்லும்போது சொல்றார், நியதம் குரு கர்மத்துவம் கர்ம ஜியாயோகி அகர்மனஹா. நியத்தம்னா நித்திய கர்மம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ அர்ஜுனா நீ என்ன பண்ண, நியத்தம் குரு கர்ம, நித்திய கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா செய்வாயாகன்னு அர்ஜுனனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3:8ல் கமெண்ட் பண்றார். சொல்லிட்டு சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்ம ஜியாயோகி அகர்மனஹா. அகர்மம்னா என்ன அர்த்தம்னா, கர்மம் செய்யாமல் இருப்பதை காட்டிலும், கர்மம் செய்யாமல் இருப்பதை காட்டிலும் கர்மம் செய்வது ஜியாயோனா ரொம்ப சிரேஷ்டமானது. அப்ப மனசுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சும்மா இருக்கிறதுன்றது லாஸ்ட் ஸ்டேஜ். அதை முதல்லயே ஒருத்தனை அப்ளை பண்ணவே கூடாது. அப்ப கிருஷ்ணரோட இதுபடி மதத்துப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மம் செய்யாமல் இருப்பதை காட்டிலும் கர்மம் செய்வது உயர்ந்தது. அதனால அர்ஜுனா நீ நியத்தம் கர்மம்னா நித்திய கர்மத்தை செய்வாயாக. ஒருவேளை நீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்மத்தை பண்ணாம விட்டுட்ட அப்படின்னா என்ன ஆகும், ஷரீர யாத்ரா பிச்சதே ந பிரசித்தியத கர்மனஹா. நீ கர்மம் பண்ணாம உட்கார்ந்த அப்படின்னா மெதுவா மெதுவா மெதுவா, இதுதான் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்களாம் நிறைய பேரை பார்க்குறோம், வரும்போது வீட்டை விட்டு வரும்போது ஒய்ஃப் வந்து நல்லா சமைச்சு போட்டு நல்லா பராமரிச்சிருப்பாங்க. அவன் இந்த ரோட்டில் வந்து உட்காருவான், சன்னியாசம் எடுத்துட்டேன் அப்படின்னு, எந்த கர்மத்தையும் பண்ண மாட்டான். மெதுவாக துருப்பிடிக்க ஆரம்பிக்கும்ல, இரும்பை வந்து வெளியில் போட்டால் எப்படி துருப்பிடிக்குமோ அதே மாதிரி மனுஷனை வந்து சரீரத்தை வந்து வெளியில் சன்னியாச கர்மத்தை எடுத்தோன்னே தானம் வாங்குறான்ல, தானம் வாங்குறதுக்கு ஒர்க் பண்ணலைன்னு வச்சுங்க பாப்பம் வந்துடும், திரவியத்து மூலமாக வந்து பாப்பம் வரும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிகிரகத்து மூலமாக இவனுக்கு என்ன ஆகுனா, மற்றவங்களோட தோஷம் வர 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 அதுக்கு வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி எந்த கர்மத்தையும் பண்ணல அப்படின்னா மெதுவாக என்ன ஆகிடுவான், துருப்பிடிச்சு வீணாக போயிடுவான். மெதுவாக நல்லா இருக்கிற சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நாசமாக போயிடும்.
அதனால்தான் இங்க ஆச்சாரியார் சொல்லும் போதே 3:8 சொல்றாரு, சரீரத்தை காப்பாத்துறது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா முடியாமல் போய்விடும். அப்ப கர்மம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்ற நித்திய கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்தையும் ரன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும், கூடவே அந்த கர்ம சுத்தியையும் கொடுக்கும். அதனால நித்திய கர்மத்தை நீ செய்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப 7வது ஸ்லோகத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 3:8 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 8, 9 2 ஸ்லோகம். 8வது ஸ்லோகத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 7வது ஸ்லோகம் 3:7 போட்டு. 8வது ஸ்லோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வந்து 3:7. இந்த 3:7 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றார், யஸ்விந்திரியாணி மனசா நியம்யாரபதேர்ஜுன கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்தஸ்ஸ விசிஷ்யதே. இங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார மோகம் நிறைய இருக்கு, ஆசை இருக்கும். யகது இந்திரியாணி மனசா நியம்ய ஆரபதேர்ஜுன. எவன் இல்ல 3:7 இல்ல 3:6. 3:7 வந்து ஸ்துதி பண்ணுது, 3:6 தான் கண்டனம் பண்ணுது. 3:6 சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்மேந்திரியாணி சம்யம்ய யாஸ்தே மனசா ஸ்மரன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசி வேஷம் போட்டு தாடி முடியெல்லாம் வச்சுக்கிட்டு திருப்பொன்றெல்லாம் போட்டுட்டு ருத்ராட்செல்லாம் கழுத்தில் போட்டுக்கிட்டு நான் சன்னியாசியாக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் உட்காந்துக்கிட்டு போகிறவங்க வரவங்கெல்லாம் ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். ஐயோ நமக்கு கிடைக்கலையே, அவன் காரில் போகிறானே நம்மளால் காரில் போக முடியலையே, அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வசதியாக இருக்கானே நம்மளால் வசதியாக இருக்க முடியலையே, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா திருப்பொன்றம் போட்டு ஜடாதாரியாக ருத்ராட்சம் போட்டு அப்படி உட்காந்துருப்போம். நம்மளாம் பெரிய பவித்திர சன்னியாசி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தா என்ன ஆகும், கர்மேந்திரியாணி சம்யம்ய, வெளியில் கர்மேந்திரியங்கள் எல்லாத்தையும் அடக்கி கண்ட்ரோலில் உட்காந்துருக்கான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மனசாஸ்மரன் ஆஸ்தே, மனசுனால வந்து அந்த விஷயங்களை வந்து போக விஷயங்களை சிந்தனை பண்ணிக்கிட்டு எவன் உட்கார்ந்துருக்கானோ, இந்திரியார்த்தான் விமூடாத்மா, இந்திரிய விஷயங்களையே சிந்தனை பண்ணிக்கிட்டு போகத்தையே சிந்தனை பண்ணிக்கிட்டு எவன் உட்கார்ந்துருக்கான முட்டாள் மூர்க்கன், அவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மித்யாச்சார சௌச்சியதே, பாக்கண்டி சன்னியாசி, வேஷதாரி சன்னியாசி என்று சொல்லப்படுகின்றான். அப்ப வெளியில சந்நியாசம் வந்து எல்லாத்துக்கும் சம்பவிக்கும். ஆனா வாஸ்தவம் வந்து பாத்தீங்கன்னா காமம் இல்லாதது, ஆசை இல்லாதது தான் சந்நியாசம். அப்ப வந்து யாராவது வெளியில வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா ராஜசத்தியாகம் தாமசத்தியாகம், அவனுக்கு பேர் என்ன பேரு, மித்யாச்சாரன் அப்படின்னு பேரு, பொய்யன் அப்படின்னு பேரு, வேஷதாரின்னு பேரு, பாக்கண்டி சன்னியாசின்னு அவனை தான் நம்ம சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா 3:6 வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ரெஸ்ட் அப்படின்னு வரான் சின்மயானந்த சுவாமி சொல்லுவாராம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா துரு பிடிச்சிருவோம், மெதுவா ரெஸ்ட் ஆயிடுவோம் நம்ம. அதனால வந்து உட்காரக்கூடாது. அதனால தான் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றது, உட்காரவே உட்காராதீங்க ராத்திரி வரைக்கும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா நானும் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன், உட்காரவே மாட்டேன். நான் பேய் மாதிரி தான் வேலை பண்ணிட்டு இருப்பேன், நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்கார்ந்தீங்கன்னா தாமசம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும், உள்ளுக்குள்ளார புகுந்துடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பொய்யொழுக்கத்தை நீங்கள் மனனம் பண்ணுற நல்ல பக்குவமாகிற வரைக்கும், பிரம்மபாவம் பண்ணுற வரைக்கும் கர்மத்தை தியாகம் பண்ணவே கூடாது. அப்போ கர்மத்தை தியாகம் பண்ணக்கூடாதுன்னா என்ன சுவாமி பண்ணணும், அதை தான் இந்த 9வது ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா சொல்கிறார். சாத்விக தியாகம் என்ன அப்படின்னா காரியம் இத்யேவ, இது எனக்கு செய்யத்தக்க கர்மம், என்னோட டியூட்டி, பகவானுக்கு நான் சேவகன் தாசன். எஜமானன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கமாண்ட் கொடுத்துருக்கார், கமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுப்பிட்டார். நம்மளோட தர்மம் ஆசிரம தர்மம் என்னவோ, நம்ம வர்ண தர்மம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வர்ண தர்மத்தை தூக்கி ஓரமாக போட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரம தர்மத்தை மட்டும் இப்போ எடுத்துங்க. இப்போ பிரசித்தமாக இருக்கிறது ஆசிரம தர்மம் தான் இப்போ நம்மளால் பண்ண முடியும். அப்போ கிரகஸ்தனாக இருக்கீங்கன்னா கிரகஸ்த தர்மத்தை பண்ணுங்க, வானப்பிரஸ்தனாக இருக்கீங்கன்னா தபஸையும் இந்திரிய நிகரகத்தையும் சுவாத்தியாயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பூஜைகளையும் பண்ணிக்கிட்டு இருங்க, உபாசனையும் பண்ணிக்கிட்டு இருங்க. கிரகஸ்தனாக இருக்கீங்கன்னா பஞ்சமகா யஜ்யத்தை நல்லா பண்ணுங்க. வானப்பிரஸ்தராக இருக்கவங்க 50% பஞ்சமகா யஜ்யம் பண்ணுங்க, மீதி 50% வந்து பார்த்தீங்கன்னா உபாசனையும் நல்ல ஈஸ்வர இதுக்காக ஆராதனையும் பண்ணிக்கிட்டு ஜப தபங்களை பண்ணிக்கிட்டு இருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசியாக இருக்கும் அப்படின்னா பிரணவ ஜபத்தையும் பண்ணிக்கிட்டு ஈஸ்வர ஆராதனை பண்ணிக்கிட்டு சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டு இருங்க. இவ்வளோதான்.
இந்த கர்மங்களை வந்து பார்த்தீங்கன்னா விடவே கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தவ்யம், இது எனக்கு டியூட்டி. நாய் குலைக்கும், அதுதான் அதோட டியூட்டி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சன்னியாசிக்கு என்ன வேலை? சன்னியாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறது. இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்க, உங்கள்கிட்ட இருக்க தனத்தை வந்து நீங்கள் என்கிட்ட கொடுக்குறீங்க. நான் என்ன பண்ணுறேன்? என்கிட்ட இருக்கிற ஞானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்க முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு டியூட்டி. குருநாதர் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசம் கொடுத்துட்டு எனக்கு குருநாதர் வந்து கமெண்ட் பண்ணார், சுவாமி என்ன ஆதேசம். நான் சுவாமியை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஏகாந்தத்தில் சுவாமியை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணி, நான் சுவாமி உங்களோட சன்னியாசம் எடுத்தாச்சு கொடுத்தாச்சு, உங்களோட ஆக்ஞா என்ன அப்படின்னு நான் கேட்கும்போது ஆக்ஞா சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சாஸ்திரம் படிச்சிருக்கேன்றது அவருக்கு தெரியும். ஆனால் என்ன இதுன்னு தெரில, நான் படித்து கொடுக்க ஆரம்பிக்கல. அப்போ அதான் சுவாமியோட வாக்கு. நான் அப்போ தான் பாடம் படித்து முடித்து ஒரு பரிக்கிரமா பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு பாடம் படித்து கொடுக்க தெரியுமான்னு கூட தெரியாது எனக்கு. சுவாமி தீட்சை கொடுத்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டினா, தனியாக கூப்பிட்டு பிரணவ ஜபத்தை வந்து விடவே விடாத, பிரணவத்தை விடவே விடாத, ஈஸ்வருக்கோ பக்கடோ. சுவாமியை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஈஸ்வரனை விடவே விடாத. ஒரு நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கோபுரத்தை சுத்தாத நாளே இல்லை. உடம்பு சரியில்லைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா கோபுரத்தை போய் சிவபெருமானை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு சுற்றிட்டு வந்துடுறது. அப்போ வந்து ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா விடவே விடாத, பிரணவ ஜபத்தை விடவே விடாத. யாராவது வந்து பாடம் கேட்டாங்க அப்படின்னா அந்த பாடத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொல்லாத, உனக்கு தெரிஞ்ச சாஸ்திரத்தை என்ன பண்ணு சொல்லி கொடு அப்படின்னு. நான் அப்போ பாடமே படித்து கொடுக்க ஆரம்பிக்கல. அவரோட வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நாள் ஃபுல்லாக என்கிட்ட இருக்கிற ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திர ஞானத்தை எல்லாத்துக்கும் வரவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறது. இதுதான் என்னோட டியூட்டி. நாய் எப்படி குலைக்குமோ அதே மாதிரி சன்னியாசி இது வந்து பார்த்தீங்கன்னா பிரணவத்தை ஜபிக்கிறது, இந்த சாஸ்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இது என்னோட கர்த்தவியம். இதே மாதிரி அவங்க என்ன பண்ணணும், ஒரு கிரகஸ்தருக்கு என்ன கர்த்தவியமோ, ஒரு பிரம்மச்சாரிக்கு என்ன கர்த்தவியமோ, ஒரு வானப்பிரஸ்தருக்கு என்ன கர்த்தவியமோ, கர்த்தவியம்னு அர்த்தம் டியூட்டி, அவசியம் செய்ய வேண்டியது அப்படின்னு வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு கர்ம, எந்த கர்மமானது நியத்தம் கிரியத்தே அர்ஜுன. நியத்தம் அப்படின்னா நித்தியமா, என்னைக்கோ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பேனர் போட்டு பண்றது இல்லை. நாங்கள்லாம் வந்து கர்மயோகம் பண்ண போறோம் அப்படின்னு பேனர் போட்டு என்னைக்காவது ஒரு நாள் போய் பண்றது இல்லை. ஒருத்தர் பண்ணாம விடுற வேலை வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் சேர்ந்து பண்ண வேண்டியிருக்கும். நம்ம என்ன பண்ணிட்டு வந்துறீங்களா, உங்களுக்கு சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ன்ற பேர்ல தனி மனிதனோட ஒழுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போனதுனால அவன் டியூட்டியை ஒழுங்கா பண்ணோன்னா இந்த சமூகம் எப்படி இருக்கும், ஆனந்தமா இருக்கும். நம்ம என்ன பண்ணிட்டோம், அவங்கவுங்க டியூட்டியை மிஸ் பண்ணிட்டோம். நம்ம நித்தியம் பண்ண வேண்டிய கர்மத்தை விட்டதுனால என்ன ஆயிடுச்சு, 10 பேரோட நித்திய கர்மத்தை விடுற போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்னா சேர்ந்து ஒரு 100 பேர் சேர்ந்து அதை வந்து ஒரு நாள்ல பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப தனி மனிதன் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க டியூட்டியை என்னைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க, இன்னொருத்தரை ஏவாதீங்க. நான் பார்த்துருக்கேன், வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து அம்மாட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் எடுத்து கொடுமா அப்படின்னு. கிளாஸ் எடுத்து, யார்கிட்ட நீ என்ன சொல்ற, நீ நான் நல்லா திட்டி விட்டேன். நான் உங்க அம்மாவுக்கு நீ சேவை பண்ணுவியா, அம்மா வேலைக்காரின்னு நினைச்சியா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அம்மா நினைச்சியா? நீ அம்மா என்ன வேலைக்காரியா, ஒய்ஃப் என்ன வேலைக்காரியா? எல்லாத்துக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னோட கர்மத்தை கூட எடுத்து இப்படி வைக்கிறது இல்லை. ஒரு கிளாஸ் எடுத்து இந்த பக்கம் வைக்கிறது இல்லை. ஒரு சின்ன வேலையை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பண்ணுறதில்ல. எல்லாம் வேலைக்கார மாதிரியே மற்றவங்களை ட்ரீட் பண்ணுறது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. அது அம்மாவை தானே மதிக்கணும். உங்களுக்கு வேலைக்காரியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 4 தட்டு தலையில் தட்டணும். அவங்கவுங்க வேலையை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா சொல்லிக் கொடுக்கணும். சின்ன வயசுலேயே வந்து சொல்லிக் கொடுக்கணும். உன் வேலையை நீ பாரு, உன் துணியை நீ துவை, உன்னோட தட்டை பிளேட்டை வந்து நீ வாஷ் பண்ணு, உன்னோட கர்மத்தை நீ பண்ணு, இண்டிபெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு. அப்போ நம்ம இன்னொருத்தர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தை போடவே கூடாது. என்னோட கர்மத்தை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தோட நித்தியமா நம்மளுடைய கர்த்தவியங்களை வந்து பார்த்தீங்கன்னா எவன் செய்கின்றானோ கிரியத்தே அர்ஜுன சங்கம் தெக்துவா. கூட என்ன பண்ணணும், நிறைய பேர் டியூட்டிலாம் பண்றாங்க. கண்டிஷன் சொல்றார், சங்கம் தெக்துவா, பற்றுதலை விட்டுட்டு. காலெல்லாம் தூக்கி விட்டுக்காதீங்க. நான் அதாவது நாயோட இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நாய் வந்து குலைக்குது, ஏதாவது கிரெடிட் இருக்கா? நாய் சூப்பராக குலைக்குதுங்க, நாய் குலைக்குதுங்க அப்படி நம்ம என்னைக்காவது சொல்கிறோமா? அதோட வேலை அதானே, நாய் குலைக்கிறது அதோட வேலை. இந்த தெருவுலேருந்து இந்த எண்டுக்கு போகும், அந்த எண்ட்லேருந்து இந்த பக்கம் ஓடி வரும். இதான் வேலை நாய்க்கு. அதுக்கு எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெருமையெல்லாம் பேச முடியாது. நான் நாய்க்கு வந்து நாய் அப்படின்னு ஏதாவது பெருமை இருக்கா என்ன? இல்லை.
அதே மாதிரி நம்ம மனசுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சுக்கணும், நாயினும் கடையே, நான் நாய்க்கும் கீழே, பகவான் எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்கார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நம்மளுடைய டியூட்டியிலையும் நாம் ரொம்ப கிரேட்டுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம அபிமானத்தில் வச்சுக்கிட்டு பண்ணாம அபிமானத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு சங்கம் தியக்துவார், கூடவே பலம் செய்வ, பலனையும் கூட விட்டு விட்டு. பலன் ஏன் விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முந்தின ஜென்மங்களில் நம்ம என்ன பண்ணணுமோ அதுதான் இப்போ பலஸ்வரூபமாக கிடைக்குது. இப்போ பண்ணுற கர்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாமிக்கு போகும், அதுக்கு ஸ்பேஸ் இப்போ இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிராரப்த கர்மா இப்போ போயிட்டுருக்கு. பிராரப்தத்தில் முந்தின ஜென்மத்தில் என்ன பண்ணமோ அதுதான் இப்போ பிராரப்தமாக இருக்குது. இப்போ பண்ணுற கர்மத்தோட பிராரப்தம் என்ன ஆகும், அடுத்து ஃபியூச்சருக்கு போய் பிராரப்தம் ஆகும், ஆகாமி அப்படின்னு பேர். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கேட்குறதுல உங்களுக்கு சாய்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்ம பல தாத்தா கையில் தான் கீ இருக்குது. மயிரிலையும் பிசகாதவன் பலன் கொடுக்கறதில்ல ஈஸ்வரன். அப்போ அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்கார், உள்ளே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கார், கர்ம சாட்சியாக இருக்கார். இருந்து பார்த்துக்கிட்டே நம்ம பண்ணுற எல்லா கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், தேச கால நிமித்தத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுக்கணும். அப்போ நீங்கள் பலனை உத்தேசம் பண்ணி நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, அப்போ என்னாகும், நீங்கள் சில சமயம் பலன் கிடைக்கும், சில சமயம் நீங்கள் நினச்ச பலன் கிடைக்காம போயிடும். ஏன்னா ஸ்பேஸ் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ நான் இந்த கர்மா பண்ணினேன்னு எனக்கு பலன் கிடைக்கலையேன்னு நொந்துக்கிட்டு துக்கி ஆகிருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பலனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்ஸ் இல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், கர்மன்கேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன. நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரைட்ஸ் இருக்குது, ஒரு அதிகாரம் இருக்குது. என்ன அப்படின்னா, கர்மத்தை பண்ணலாம். பலன் வந்து பார்த்தீங்கன்னா யார் கொடுப்பா அப்படின்னா, ஈஸ்வரன் தான் கர்ம பல தாத்தா, அவர் தான் பலன் கொடுப்பார். அவர்கிட்ட நம்ம கமெண்ட் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. எங்கே இருக்காருன்னு தெரியலையே, அந்தரியாமையா உள்ளேயே இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்கு தெரியும் எப்போ என்ன பலன் கொடுக்கணும் அப்படின்னு. அதனால ஒரே ஒரு புத்திசாலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்குது, கர்மத்தை பண்ணுறது மட்டும்தான் சாய்ஸ். பலனில் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், கர்மத்தை பண்ணுவேன், எனக்கு பலனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் இல்லை, ஆப்ளிகேஷன் எதுவும் இல்லை அப்படின்னு. ஏன்னா எந்த கர்மத்துக்கு எந்த பலன் அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம நிறைய கர்மா பண்ணிகிட்டு இருக்கோம் டே டு லைஃப்பில், எந்த கர்மத்துக்கு என்ன பலன். இப்போ நம்ம உட்காந்து 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் பாடம் கொடுக்குறோம், ஸ்ட்ரெயின் பண்ணுறோம், கஷ்டப்படுறோம் நம்ம. அப்போ நித்திய சுவாத்தியாயத்தில் இருக்கும் போது இதுக்கான பிரயோஜனம்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ இந்த பிரயோஜனம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிர்ஷ்டம். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. என்ன பலன் பகவான் கொடுப்பார் தெரியாது. கீதா கேட்டிருக்க, 550 கிளாஸ் 600 கிளாஸ் கேட்டுக்கிட்டு இருக்க, அப்போ இதுக்கு பலன் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கர்மாவுக்கு நம்ம பலன் தெரியாது. எப்போ கிடைக்கும், ஏன் கிடைக்கும், என்ன கிடைக்கும், எந்த நிமித்தத்தை வச்சு கிடைக்கும், எந்த தேசத்தில் கிடைக்கும், எந்த காலத்தில் கிடைக்கும், நமக்கு எதுவுமே தெரியாது. அப்போ தெரியாத விஷயத்தை நம்ம கேட்கலாமா பகவான்கிட்ட, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது. நம்ம புத்தி இல்லாதவனா பகவான், யோசிச்சு பாருங்க. சர்வஜர் தானே பகவான், சர்வஜர் சர்வசக்திமான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று கெட்டு போச்சு அப்படின்னா, ஏன் கெட்டு போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கெட்டு போகுதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கர்மா இருக்கணும். யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியம் கெட்டு போச்சு, நம்ம ஏதோன்னு அழுதுகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நல்லா ஆகிடுமா, அது யோசிச்சு பாருங்க. ஏதோ கெட்டு போச்சு, கெட்டு போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ போச்சே இப்படி ஆகி போச்சே அப்படின்னா அது சரியாயிடுமா உங்களுக்கு. நம்ம பண்ண கர்மம் நம்ம அனுபவிக்கிறோம். எல்லாருமே வரும்போது வரத்தை வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். அப்போ வந்து அனுபவிக்கிற எல்லா கர்மங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பண்ணது, அது நல்லதோ கெட்டதோ. ஒரு சின்ன நல்ல காஃபி கிடைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா கர்மா தான். ஏதோ ஒரு எறும்பு கடிச்சாலும் கொசு கடிச்சாலும் கூட கர்மா தான். கர்மத்தோட பலன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த லைஃப். அப்போ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதையுமே பெக் பண்ணாமல், சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே பிரார்த்தனை பண்ணாமல், ஏஷ நிரோதகன்னு சொல்லியிருக்கு பக்தி சூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பக்திக்கு எதிரானது எது சுவாமி அப்படின்னு கேட்டால் காமம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்திக்கு எதிரானது, நிரோதம் பண்ணக்கூடியது. காமம் ஒருத்தருக்குள்ளார நீங்கள் ஆப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட உண்மையான பக்தி வரவே வராது ஈஸ்வரன் இருந்து. அப்போ அதனால என்ன பண்ணணும், பலனை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு, பலம் தியக்துவா, பலனை வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணிட்டு, அதுக்கு எந்த கர்மம் செய்யப்படுகிறதோ சாத்விகோ மதக, இதுதான் சாத்விகமான தியாகம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். மதம்னா அபிப்பிராயம், சாத்விக தியாகம். அப்போ என்ன பண்ணணும், ஒரு சன்னியாசியா இருந்தாலும், அதே மாதிரி ஒரு கிரகஸ்தரா இருந்தாலும், வானப்பிரஸ்தரா இருந்தாலும், பிரம்மச்சாரியா இருந்தாலும், எல்லாரும் இந்த சாத்விக தியாகத்தை பண்ண முடியும்.
அப்போ என்ன பண்ணுங்க, எதை கிடைச்சாலும், யாருன்னு சில பேர்லாம் இருக்கீங்க, ஒன்றும் இல்லை, கவலையப்படாதீங்க. யாராலையும் எதையுமே மாற்ற முடியாது, எதையுமே மாற்ற முடியாது. கர்ம பலனை வந்து மாற்றுறது சாமர்த்தியம் பகவானுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரியவங்கெல்லாம் நம்ம புராணத்தில் படிச்சிருக்கோம்ல, நமக்குலாம் என்னங்க கஷ்டம் வந்துச்சு, நமக்கு என்ன கேடு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுக்கு நம்மலாம் கஷ்டப்பட்டோமா? குந்தி தேவி படாத கஷ்டத்தை நம்ம பட்டுருவோமா? யோசிச்சு பாருங்க. பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்கு அனுப்புனா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஒரு லேண்ட் எல்லாம் பிடுங்கிட்டு, ராஜ்யத்தையே பிடுங்கிட்டு, நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்ட்டை வச்சுக்கிட்டு நிற்கிறோம். ஒரு பெரிய ராஜ்யத்தையே வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கிக்கிட்டு ஊசி மோன நிலம் கூட கொடுக்க மாட்டேன்னு ஒருத்தன் காட்டுக்கு அனுப்புனா அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க. அம்மா தாங்க முடியுமா? ஐயோ, பசங்கள்லாம் இப்படி வந்து வேஷம் போட்டுக்கிட்டு மாறு வேஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஜ்ஞாத வாசம் வாழ்ந்துக்கிட்டு, சீதா தேவி பட்ட கஷ்டத்தை நீங்களும் நானும் பட்டுருவோமா? புருஷனை பிரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் தூக்கிட்டு போய் அரச மர இதில் வந்து அசோகவனத்தில் வச்சு, ராமர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பரமாத்மாவே வந்து பார்த்தீங்கன்னா புருஷனாக வந்து காடு காடாக அலைஞ்சி திரிஞ்சு, நீங்களும் நானும் என்ன கஷ்டப்பட்டோம் யோசிச்சு பாருங்க. ஏதாவது கஷ்டப்பட்டோம் நம்ம? பகவானுக்காக ஏதாவது கஷ்டப்பட்டுருக்கோம் நம்ம? யோசிச்சு பாருங்க. ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு மகா அல்ப நம்ம படுற கஷ்டங்கள்லாம். ஹரிச்சந்திரன் பட்ட கஷ்டத்தை நம்ம ஏதாவது பட்டிருப்போமா? ஒரு சக்கரவர்த்தி தன்னோட பையனோட டெட் பாடியை எரிக்கிறதுக்கு காசு இல்லாமல், யோசிச்சு பாருங்களேன். ஹரிச்சந்திரனோட கதையெல்லாம் படித்தோம் அப்படின்னா என்ன கஷ்டப்பட்டுருக்காங்க ஒவ்வொருத்தரும். சத்தியத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் அல்பம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது இருக்கணும், பிரீத்தி. நல்ல பிரீத்தியை வைங்க, காதல் பண்ணுங்க. நல்ல பகவான் இடத்துல வந்து சுவாமி 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 நீ தான். நமக்கு ஏதாவது ஒன்று இது இருக்குன்னா ஆப்ளிகேஷனுக்கு சான்ஸே இல்லை, தேங்க்ஸுக்கு மட்டும்தான் நமக்கு சாய்ஸ் இருக்கு. நல்லா கொடுத்துருக்காரு, எல்லாத்தையும் நல்லா கொடுத்துருக்காரு பகவான். கொடுத்ததெல்லாம் பாருங்க. நம்மள்கிட்ட இருக்கிற ஐட்டங்கள்லாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காலு, நல்ல கண்ணு, நல்ல புத்தி. இப்போ நல்லா கீதா கேட்கறதுக்கான நல்ல பாக்கியம். எத்தனை பேருக்கு கீதா கேட்குற பாக்கியம் கிடைக்கும்? கேட்டால் வந்து புரிகிற மாதிரி புத்தி தெளிவாக இருக்குது நமக்கு. பகவான் சக்தி சாமர்த்தியம் 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் உட்காந்து பாடம் கேட்குற சக்தி சாமர்த்தியத்தை கொடுத்துருக்கார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாள் ஃபுல்லாக என்ன பண்ணணும் தெரியுங்களா? சுவாமிக்கு தேங்க்ஸ் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் பத்தாது. கேட்குறது எங்கே? கொடுத்ததுக்கே தேங்க்ஸ் பண்ண முடியாது. கொடுத்ததுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி ஜென்மத்தில் நம்ம அவருக்கு பிரத்யுபகாரம் பண்ணுறது, அவருக்கு சேவை பண்ணுறதுன்னு தெரியல. திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறது. கேட்கறத நிப்பாட்டிட்டு எல்லா கர்ம பலன்களும் ஈஸ்வரார்ப்பணம், சுவாமி 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 உனக்கு பண்ணுறேன், உனக்காக பண்ணுறேன், உனக்கே அர்ப்பணம், உனக்கு ஆராதனம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பலன்களை எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறது தான் சாத்விக தியாகம் அப்படின்னு பேர். பாஷ்யத்தை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. பகவானே பகவானே பகவானே. சன்னியாசியாக ஆக முடியும். சாத்விக தியாகத்தை பண்ணி நம்மளும் சன்னியாசி ஆக முடியும். எந்த கில்ட்டியும் இல்லாமல் ஐயோ அப்படின்னு நம்ம எங்கே இதெல்லாம் அப்படின்னு புலம்பெல்லாம் விட்டுருங்க. நல்லா பண்ண முடியும் நம்மளால். ஒவ்வொரு க்ஷணத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கு ஆஃபர் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். எல்லாத்தையும் ஆஃபர் பண்ண முடியும். மனசுக்குள்ளார ஆஃபர் பண்ணுறதுக்கு தேவையே இல்லை. எந்த காரியம் பண்ணும் போதும் இது சுவாமிக்காக பண்ணுறேன், சுவாமி எனக்கு இதை கொடுத்துருக்கார், என்னுடைய சுதர்மமாக இதை கொடுத்துருக்கார், எனக்கு கேரக்டராக கொடுத்துருக்கார், அதனால இதை நான் சுவாமிக்கு பண்ணுறேன். நல்லதோ கெட்டதோ இதெல்லாம் சுவாமியோடது, சுவாமியோட இச்சையினால் நடக்குது. அவனோட இச்சை இல்லாமல் ஒரு சின்ன எமைக்கிறது கூட நடக்காது. அது மனசில் புரிஞ்சுங்க. அப்போ ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஆளாக்கி விட்ருங்க. நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அல்பமாக ஆக்கிக்குங்க. பகவானுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, எல்லாம் தெரியும். என்னோட சுகதுக்கங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். மனசில் என்னெல்லாம் நான் கஷ்டப்படுறேனோ அதெல்லாம் அவருக்கு தெரியும். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வெளியில் சொல்ல முடியாது, பகவானுக்கு தெரியும். பார்த்துக்கிட்டே இருக்கார், கர்ம சாட்சியாக இருக்கார். நம்முடைய அந்த கர்ணத்தோட ஒவ்வொரு தாட்டுக்கும் சாட்சியாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வழி இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் பகவான்கிட்ட தூக்கி போடு. எல்லாம் ஈஸ்வர இச்சா, ஈஸ்வர இச்சா, ஈஸ்வர இச்சா, ஈஸ்வர இச்சா. எது நடந்தாலும் ஈஸ்வர இச்சான்னு தூக்கி போடு. நிம்மதியாக இருப்பீங்க. பாப்பா. ஹரி ஓம் ஹரி ஓம்.
ஹரி ஓம்.